ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி. நீர் இம்மட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் நாங்கள் உண்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல், துதி, ஸ்தோத்திரம், உடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையை நாங்கள் தீவிரமாய் கேட்டு மனம் திரும்பி சீர்பட்டு ஆண்டவரே உமக்குள்ளே ஸ்திரப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக நாங்கள் உமக்குள்ளே ஓங்கி வளர எங்கள் ஒருவருக்கு உதவி செய்யணுமா வேண்டிக் கொள்கிறோம். மீட்பெருச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை சபையாய் கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். பாடல் எண் 6. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். இயேசுவானவர் நமக்கு கழுதை குட்டியின் மேலே பவனி வந்தார். வந்தப்போ சீஷர்கள் எல்லாரும் அவரை உறக்க சத்தத்தோடு அவர் செய்த வல்லமையான காரியங்களை நினைத்து துதித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் நன்மையில் செஞ்சிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நம்ம இருதயத்தில் நடந்ததுதான் பெரிய மாற்றமே, பெரிய அற்புதமே. அதுதான் அவர் செய்த அநேக நன்மைகள் இருக்குது. ஒவ்வொன்றையும் நினைத்து நாம் துதித்து ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா கர்த்தரே. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். நல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஊரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார்.
அடுத்ததாக ஒரு புதிய பாடல், மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை நமக்கு உதவினவர் அவர்தான். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எல்ரோய்க்கு அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்னை காண்கிற தேவன். அவர் என்னையும் கண்டாரே. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது போல் நம்மையும் ஆண்டவர் பார்த்தாரு, என்னையும் கண்டார், நம்மையும் கண்டார். எப்படி நான் நன்றி சொல்வேன்? ஆண்டவருடைய நன்மையும் இரக்கத்தையும் நினைத்து நாம் நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். மனதார நன்றி சொல்வேன், மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி
நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நீ மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆராதனை என்று கூறுவது இன்னும் அது ஒரு ஜெபம் அல்ல, அல்லது வேண்டுதல் அல்ல, விண்ணப்பம் செய்கிற நேரம் அல்ல. ஜஸ்ட் ஒர்ஷிப்பிங், அவரை மாத்திரமே ஆராதனை செய்வது. அவர் எப்படி நாம் ஆராதனை செய்ய முடியும் என்றால், அவர் சொன்னாருடைய பெயர் ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹூ இஸ் டு மீ, அவர் எனக்கு எப்படி இருந்தார், எனக்கு எப்படி இருக்கிறார். தட் இஸ் த வொர்ஷிப். அவரின் பாவங்களை மன்னித்தான். அண்ட் வி ஆர் ஓவர்வெல்டு, நாம் உள்ளத்தில் பரவசமடைந்து தேங்க்ஃபுல், நன்றி உள்ளத்தோடு அவரை நாம் ஆராதனை செய்கிறோம். என்னை நோக்கி பார்த்தார், நாம் பாடலில் பாடியதை போல அவர் நீதிமானை நோக்கி பார்க்கிறவர். என்னை நோக்கி பார்த்த கர்த்தர் என்னை கைவிடாத ஆண்டவர். ஹீ இஸ் டு மீ, அவர் எனக்கு அப்படி இருந்தார். ஜெகோவா ஜைரா என்று பாடினால் எல்லோருக்கும் அப்படி இருந்திருக்க வேண்டும். அவருக்கு ஆபிரகாமுக்கு அப்படி இருந்தார். ஆகவே அவர் பலிபீடத்தை நிறுத்தி ஜெகோவா ஜைரா என்றார். ஜெகோவா ஜைரா என்றால் என்னவென்ற அர்த்தம்? ஃபார் ஹிம், அவருக்கு, அந்த ஆபிரகாமுக்கு அவர் என்னுடைய தேவையெல்லாம் அவர் சந்தித்தார். அவர் எனக்கு என்ன தேவையோ அதை தருவார். த லார்ட் வில் ப்ரொவைட் வாட் இஸ் நீடட் ஃபார் மீ என்று அவர் கூறித்தான் அந்த மலையிலே சென்று அவரை ஆராதிப்பதற்கு, மலையிலே சென்று அவரை பலியிடுவதற்கு அவர் செல்கிறார். எஸ், அவர் கூறினபடி த லார்ட் ப்ரொவைடட். அவர் ஜெகோவா ஜைரா, அவருக்கு அப்படி இருந்தார். தட் மீன்ஸ் இட் சுட் பி டு மீ ஆல்சோ, எனக்கு அப்படி இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் how can I worship the Lord? You are my Jehovah Jireh. நீ எனக்கு இருக்கிற என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறவரே என்று கூற முடியும். ஜெகோவா நிசி என்றால் யோசுவாக்கு அவர் ஜெகோவா நிசி, அவருக்கு ஜெயம் கொடுத்தார். ஃபார் ஹீம், அவருக்கு சரிதான். ஃபார் யூ, உங்களுக்கு அப்படி இருந்திருக்கும் என்றால் யூ கேன் ஆல்சோ சிங் தேன். எஸ், அவர் என்னுடைய எல் ரோயி, என்னுடைய ஜெகோவா ஜைரா, என்னுடைய ஜெகோவா நிசி, ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறதாகவே இருக்கிறேன் என்று சொல்கிறேன். எனக்கு அப்படி இருந்தவர், அவர் என்றோ இருந்தார் அல்ல, என்றும் இருக்கிறவர் தான். அப்படியே எனக்கு வாழ்வு தந்து என்னை ஆதரித்தவர் என்ற அந்த நன்றி உணர்வு ஒன்று இருக்கிறதே, தட் இஸ் த வொர்ஷிப். அதுதான் அந்த ஆராதனை. மரியாள் இயேசுனுடைய பாதத்தில் போய் அமர்ந்த அதுதான் நல்ல பங்கு என்று சொன்னார். யூ சுட் ஹேவ் தட் குட் பார்ட், நல்ல பங்கை வைத்திருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் சபை என்று சொல்வது வெறும் பிரசங்கங்களை கேட்டு போகிற கதா காலட்சியத்தை கேட்க வருவதைப் போலவே சிலர் வருவதைப் போல் மாறிவிடும். அதை ஒரு தேவன் தம்முடைய வார்த்தையை எதை காட்டிலும் பிரசாரப்படுத்த வராம். எஸ், பட் ஆலயம் என்று சொல்லும் பொழுது த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ், முதல் பகுதி பலிபீடம், கான்சக்ரேஷன். நன்றியுள்ள என்னுடைய பீடத்தை நான் எழுப்பி அங்கே என்னுடைய காணிக்கைகளை கொண்டு வந்து என்னுடைய அர்ப்பணத்தை, என்னுடைய நன்றியின் உள்ளத்தை ஊற்றி அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் எழுந்து நின்று நாம் ஆண்டவரை ரெவரன்ஸ், ஒரு பயபக்தியோடு அவர் எனக்கு எப்படி இருந்தாரோ இருக்கிறவராகவே கண்டு நாம் அந்த பாடல் வழியாய் அதில் அவரை நோக்கி பார்த்து, அவருடைய சென்ட்ரல் பார்ட் வேறு எதுவுமே இல்லை. கான், தேவன் இருக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற, நம்முடைய தூதியின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற, அங்கே ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார். விழுக்கண்டையும் அவரை நோக்கி பார்த்து அதோடு அவரோடு நம்ம இணைத்து எனக்கு அப்படி இருந்தார் என்று அந்த உணர்வோடு அவரை பாடி கீர்த்தனம் செய்து அவையிலே நம்ம அவருடைய பாதத்தை தொட்டு அவர் நோக்கி பார்த்து உள்ளம் பரவசம் கொண்டு
ஒருவேளை கண்ணீர் வடிந்தால் கண்ணீரோடு, கரங்களை உயர்த்த விரும்பினால் உயர்த்தி அவரை நாம் மகிழ்ந்து உள்ளத்திலே நாம் ஆவியிலே ஒன்றாகி அவர் ஆவியோடும் உண்மையோடும் தேவன் ஆவியாக இருக்கிறார், அவருடைய ஆவியிலே நாமும் கலந்து அவரை ஆராதனை செய்கிற நேரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise you, praise you. Thank you. நன்றி 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 இயேசுவே. Thank you Jesus. தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். ஏழை என்னை நீரே நீரறியா யாரும் நேரிடா என் தலை முடியும் என் நீரே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னோட ஆராதனைக்குரிய பங்கு எல்லோருக்கும் இது இருக்க வேண்டும் அல்லவோ. ஒருவரையும் அவர் கைவிடாது. என்னை மறவாது, ஒரு நாளும் அவர் மறக்கவில்லை. என்னை மறவாது இயேசுநாதா என்று சொல்லும் பொழுது அப்படி ஒரு உள்ளத்தில் நாம் நன்றி பெறுகிறது. அவரை நம்ம பாதத்தை தொட்டு அவரை பூஜித்து நன்றி 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 என்று கூறக்கூடிய அந்த வார்த்தை எழும்பி வருகிறது. அந்த மறவாது அவர் எதையெல்லாம் மறப்பதில்லை என்று சொல்வதற்கு இல்லை. த லீஸ்ட் பான், குறைவான ஒரு பகுதி, என் தலையினுடைய முடியை கூட அவர் எண்ணி வைத்து அதை மறவாது வைத்திருக்கிறார். அதை எண்ணி வைத்திருக்கிறார். நாம் செய்யாத ஒரு செயலை, நாமே கவலை கொள்ளாத ஒரு பகுதியிலே அவர் அக்கறை கொள்கிறாரே. ஹல்லேலூயா. என்னை மறவாது அந்த இயேசுநாதரே, அப்படி நாம் உள்ளம் பொங்கி ஆராதனை செய்து நாம் பாட வேண்டாமா? நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் என் நீரே. எல்லோரும் சேர்ந்து நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் என் நீரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லாம் உணர்ந்து பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. We worship you, Lord. எல்லோரும் சேர்ந்து துதித்து ஆராதனை செய்யக்கூடும். We praise you, we glorify you, God. Hallelujah, God of Jesus. எங்களை மறவாத தெய்வமே ஸ்தோத்திரம். அறியாத யாதொன்று நடப்பதில்லை. அல்லேலூயா ஜீசஸ். எங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணி நீரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. We praise you, we worship you. உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. உடைய பாதம் தொட்டு பணிகிறோம். அல்லேலூம். ஹல்லேலூயா ஜீசஸ். We worship you. உதான வீத விதான வத்ரதான வீதம் ஈதமார வீத பிரதான தீன தந்துதான வீர இந்த தீதோரதான விது பிரதான தீர. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உதம் அதீத த்ருதந்திரி தீரவு உதம் அதீதார தீத பிரபு பிரபு தந்திரி தீர. ஓ காட் அல்லேலூ 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 காட் ஆஃப் ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா Jesus. Hallelujah, hallelujah. We praise you, O Lord. We worship you, Jesus.
ಉದಾನದೇರ ಪ್ರಭಾನವು ಪ್ರವಿಧಾನದೀರ ತ್ರಭು ಸಂಧಿದಾನ ಪ್ರಭು ಓ ಉದಮ್ಮದೇರ ಪ್ರಭಾನದೀರ ವಿಧಿನಿ ದೂದಮಾನ ಪ್ರಭು 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 ಹಲ್ಲೆಲೂಯಾಂ ಹಲ್ಲೆಲೂಯಾ ஜீத ஜீத ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கள் மத்தியில் வாசம் செய்யும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எங்களை ஆசீர்வதிக்கிறவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு போதுமானவரே ஸ்தோத்திரம் எங்களை நோக்கி பார்க்கிறவரே ஸ்தோத்திரம் நீர் அறியாது யாதொன்றும் நடப்பதில்லை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா என் தலை முடியும் எண்ணினவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா we worship you. We worship you, Jesus, 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 we worship you. உம்மை ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா. உடைய பாதம் தொட்டு பணிகிறோம் அல்லேலூயா. We praise you and worship you, Lord. Hallelujah, Jesus, 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 hallelujah, hallelujah. God, our God, Jesus, Jesus. We praise you, oh God. We glorify you, oh Lord, our Jesus, Jesus. We praise you. Hallelujah, God. We praise you, oh Lord. எல்லோரும் சேர்ந்து அப்படி ஆராதனை செய்கிறோம். Hallelujah, God. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah, Jesus, Jesus. We worship you, Lord, Jesus. Jesus, name above all name, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living word. ரட்சிக்கப்பட்ட அனைவருக்குமே ஆராதனைக்குரியவர் தான். அற்புதமானவர், என்னை மீட்டவர், என் ரட்சகர், என்னுடைய இம்மானுவேல், என்னை விட்டு விலகாதவர், என்னோடு தங்கியிருக்கிறவர். ஹல்லேலூயா. இயேசு மேலான நாமம், எல்லோரும் சேர்ந்து அற்புத ரட்சகர், மகிமை கர்த்தர், இம்மானுவேல், தேவன் நம்மோடுண்டு, மாறாத மீட்பன், ஜீவ வார்த்தை. எல்லோரும் சேர்ந்து இயேசு மேலான நாமம், அற்புத ரட்சகர், மகிமை கர்த்தர், இம்மானுவேல், தேவன் நம்மோடுண்டு, மாறாத மீட்பர், ஜீவ வார்த்தை, மாறாத மீட்பர், ஜீவ வார்த்தை. Hallelujah, Jesus, we praise you, we glorify you, God, Jesus. மாறாத மீட்பரே ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எங்கள் ரட்சகரே நன்றி அல்லேலூ ஹல்லேலூயா. பாவங்கள் மன்னித்தவரே நன்றி அல்லேலூ. We worship you, Lord, we praise you, Jesus, we glorify you, God. We love you, Jesus, we love you extremely, we love you supremely, oh God, our Lord. Hallelujah, hallelujah, God, hallelujah, hallelujah, Jesus, Jesus. We praise you and worship you, Lord, we glorify you, Jesus. Hallelujah, 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 God. Jesus, Jesus, we worship you, we praise you, Lord. Hallelujah, hallelujah, Jesus, we glorify you, we worship you, Lord, Jesus. Thank you, Jesus. Holy Spirit, thou art welcome in this place. Holy Spirit, thou art welcome in this place. Omnipotent Father of mercy and grace, thou art welcome in this place. எல்லாம் சேர்ந்து தூயாவி
வாரும் வாரும் இந்த வேளையில் தூய ஆவி வாரும் வாரும் இந்த வேளையில் கிருபை இரக்கம் நிறைந்த எம் தந்தையே வாரும் வாரும் இந்த வேளையில் சேர்ந்து கிருபை இரக்கம் நிறைந்த எம் தந்தையே வாரும் வாரும் இந்த வேளையில். எங்கள் ஆட்கொண்டவரே, சபையை ஆட்கொண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவுகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய திருநாமம் எங்கள் மத்தியிலே மையப்பட்டு உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனமாய் ஒன்று கூடி நாங்கள் சபையாய் உம்மை ஆராதிக்க எங்கள் கொடுத்த தருணத்திற்காய் நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபையிலேயும் நாம் மையப்படுவதாக, சபையிலே உம்முடைய கீர்த்தி ஆண்டவரே, உம்முடைய கீர்த்தனம் முழங்குவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆராதனைக்குரியவராய் நீ இருக்கிறீரே, எங்களை ஆராதிக்கிறவர்களாய் மாற்றுகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியவர் வரை உம்முடைய பாதத்தை கண்டு தொட்டு பூஜித்து நன்றியில் இதயத்தோடு பரவசத்தோடு ஆவியிலே தொழுது கொள்ளும்படியாக எங்களை மாற்றி வருகிற எல்லோரையும் மாற்றி வருகிற தெய்வருக்காய் நன்றி. உம்முடைய சபை ஆராதனை நிறைந்த சபையாக இருக்க தொடர்ந்து கிருபை செய்கிறாங்க. உடைய திருநாமத்தை சபையில் மையப்படுத்துகிறாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். சுருக்கமாய் நாம் சகோதரிகள் ஜெபிக்க கடவோம். பரலோக பிதாவே, இந்த வேலையை உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து உடைய பிரசன்னத்தை நாங்கள் அமர்ந்திருக்கிற நாங்கள் உடைய திருவார்த்தையை நாங்கள் கேட்டு எங்களை சீர்படுத்தி கொள்ள நாங்கள் திருந்தி மாறி வர வளர்ச்சியடைய உம்மை போல் அவனை உருவாக்கப்பட அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நம் தேசத்தில் உட்காருவோம். மத்திய 24ஆம் அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். இந்த அதிகாரம் மொத்தம் 28 அதிகாரங்கள். அந்த 24, 25 அதற்கு பிறகு அவர் தன்னுடைய வேலையெல்லாம் முடித்து அவர் சிலுவைக்கு செல்கின்ற ஒரு சமயத்திலே அவர் கடைசியாக அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு செய்தி தான் இந்த நாம் தியானிக்க போகிற இந்த பகுதி. அது என்னவென்றால், மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 44ஆம் வசனம், 44வது வசனம், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். பி ஆல்சோ ரெடி. நீங்கள் எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். மிக முக்கியமான ஒரு பகுதி. இன்றைய கிறிஸ்துவ உலகம் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வருகின்றதை போன்ற உள்ள ஒரு பகுதி என்னவென்றால், ஹீ இஸ் கோயிங் டு கம், வரப்போகிறார். அவர் இப்பொழுது இரட்சகராய் வருவதில்லை, நியாயாதிபதியாய் வருவார். அவர் பூமியை அவர் நியாயந்தீர்ப்பார். ஹி வில் ஜட்ஜ் எவ்ரி ஒன், எல்லோரையும் அவர் நியாயந்தீர்ப்பார். அண்ட் வி ஹேவ் டு ஸ்டாண்ட் பிஃபோர் ஹிம், அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். கோ வித் ஹிம், அவரோடு கூட நாம் வாழ வேண்டும், பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து விட வேண்டும். ஆகவே பி ரெடி. ஒரு ட்ரெயின் வருகிறது என்று சொன்னால் பி ரெடி என்று சொல்வதை போல், இஸ் கோயிங் டு கம், வரப்போகிறது என்று சொன்னவுடன் நம்ம எல்லோரும் எப்படி ஆயத்தமாய் அந்த ஸ்டேஷனில் இதோ இன்னொரு சில வினாடிகளுக்குள்ளாக வந்துவிடும் என்றவுடன் எப்படி அவர்கள் பெட்டி படுக்கை பிள்ளைகள் எல்லோரும் இருக்கிறார்கள் என்று பார்த்து ஆயத்தமாய் இருக்கிற அந்த ரெடினஸ், அந்த ஆயத்தம் என்று சொல்வது இந்த கடைசி நாட்களில் வெகுவாய் அது குறைந்து விட்டது. அது ஏனென்றால், நோவின் காலத்தைப் போலவே அந்த 37ஆம் வசனத்தில் சொல்லுவார், நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலேயும் நடக்கும். அவர்கள் எப்படி இருந்தால் என்று அவர் கூறும் பொழுது, அந்த ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் என்று அவர்களுடைய அந்த காரியங்களிலே ரொம்பவும் இன்னொரு சந்ததியாக இந்த பூமியிலே வாழப்போவதை போலவே புசிப்பதும் குடிப்பதும்
அவருடைய தேவன் வயிறு என்று சொல்கிறதை போல் இதற்காகத்தான் வாழ வேண்டும், நம்முடைய பொழப்பே இதுதான் என்பதை போல், இதெல்லாமல் நமக்கு வேறு என்ன வேண்டும் என்று தெய்வத்தையே கேட்கிறதை போல், இறைவா எங்களுக்கு என்ன வேண்டும், எங்கள் வயிற்றுக்குரியது வேண்டும், எங்களுக்கு பிழப்பு வேண்டும், அது இருந்தால் போதும் எண்ணுகின்றதை போன்று இருக்கக்கூடிய லாஸ்ட் டேஸ், அந்த கடைசி நாட்களில் வேலையில்லாத திண்டாட்டம் அல்லது பணம் சம்பாதிக்கிறதிலே போராட்டம், இவ்வளவு சம்பாதித்தாலும் போதாது இன்னும் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அவர்கள் தேவன் வயிறே என்று எண்ணுகின்ற அந்த புசிப்பும் குடிப்பும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அவருடைய நோக்கம் எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள சந்ததி தான். பெண் கொடுப்பதும் அதை அவர்கள் கொண்டும் பெண்ணை எடுத்துக்கொள்வதும் பெண்ணை கொடுப்பதும் என்று சொல்லி இந்த திருமண அந்த வாழ்க்கையையும் அவருடைய தங்களுடைய குடும்பம் அதை சந்ததியாக இந்த பூமியிலே நாம் வேரூன்றி ஆலமரம் போல் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற எண்ணம் போல் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், த தாட்ஸ் ஆர் சோ மெனி திங்ஸ். அவர்கள் எத்தனையோ சிந்தைகளை இந்த மனதிலே வைத்து அவர்கள் தங்களுடைய எதிர்காலங்களை அவர்கள் கனவு கட்டுகிற அந்த பகுதியை தான் ஷார்ட்டாக இந்த பகுதியிலே அதை சொல்கிறார். பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் என்றெல்லாம் அவர்கள் எண்ணுகின்ற அந்த சிந்தனைகள் ஆக்குப்பைடு வித்தான இதெல்லாம் சிந்தையிலே அவர்கள் நிறைந்திருக்கிற அந்த நேரத்தில் ஜலப்பிரயத்திற்கு முன்னான காலத்தில் அந்த 88ஆம் வசனம், நோவா பேழைக்குள் பிரவேசிக்க நாள் வரைக்கும், ஃப்ரம் தேட் டே அந்த நாள் வரைக்கும் ஜனங்களுக்கு தெரியவில்லை. அந்த 39ஆம் வசனம், ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும், எல்லோரும் அழிகின்ற அந்த நேரம் அந்த வரும் மட்டும் எல்லோரும் அழிந்து போகிறார்கள். திடீரென்று நடைபெற்ற ஒரு செயல் போல் நடைபெறுகின்ற அந்த நேரம் மட்டும் உணராது இருந்தார்கள். தேவநாட் அந்த உணர்வு என்று இல்லை. அப்படியே மன்சுகுமாரன் வருங்காலத்திலும் நடைபெறும். ஆகவே இதுபோன்ற ஒரு கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் என்ன எண்ணுகிறோம் என்று சொன்னால், அவருடைய வருகையை தாமதமாக இருக்கிறது, அவர் இன்னும் வரவில்லை. ஆகவே வாட் ஷல் வி டு, நாம் என்ன செய்யலாம்? மீண்டும் ஒரு சந்ததிக்குரிய காரியங்களை நாம் பார்த்து கொண்டே இருப்போம். பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசிப்பும் குடிப்பும் இதிலே நாம் இருக்க வேண்டும். பூமியில் தான் நாம் வாழ வேண்டியிருக்கிறது. ஆகவே நாம் இதெல்லாம் தொடர்ந்து செய்வோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நோவா வாஸ் த லாஸ்ட் பர்சன். அவன் கடைசியாக உள்ளே நுழைகிறான். தன்னுடைய கூட இந்த 7 பேர் உள்ளே போய்விட்டார்கள். இஸ் த லாஸ்ட் பர்சன். அவன் உள்ளே சென்ற உடனே he closed the door. கொஞ்சம் பேரை ஆயத்தப்படுத்தி அவன் அங்கே பிழைக்குள் அவன் சேர்த்து வைத்து, த லாஸ்ட் பர்சன், கடைசி அவன் இவ்வளோதான் என்று அறிந்தவுடன் ஓகே என்று அவன் உள்ளே போனவுடன் த டோர் க்ளோஸ்ட். அங்கே கதவு மூடப்பட்டு விட்டது. பின்பு வந்த இந்த ஜனங்களுக்கு கதவு திறக்கப்படவில்லை. ஏனென்றால் காட் க்ளோஸ் த டோர். தேவன் அந்த கதவை அடைத்தார். அப்படித்தான் நாங்கள் வாசிக்கிறோம். ஹீ க்ளோஸ். அவர் வந்தார். ஒருவேளை நோவா இருந்தால் அந்த சாவியை வைத்து திறந்தாலும் திறந்து விடுவான் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஹீ க்ளோஸ் இட் டைட்டாய். ஒரு மனிதனும் அவர் பூட்டினதை ஒருவனும் திறக்கையில். ஹீ க்ளோஸ்ட் இட். எனக்கு இரக்கமாயிரும் என்று கேட்டிருப்பார்கள், என்னை மன்னியும் என்று கேட்டிருப்பார்கள், நாங்கள் தவறிவிட்டோம் எங்களுக்கு கதறியிருப்பார்கள். அந்த மரித்து போனது அந்த ஐஸ்வர்யவான் கதறினதை போல், ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே என்று கதறிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு சொட்டு தண்ணீராவது எனக்கு தாரும், கொஞ்சம் ஒரு இறக்கம் காராட்டக்கூடாதான் தெய்வமே, ஒரு சொட்டு தண்ணீரோடு இறக்கம் உம்மிடத்தில் இல்லையா? நோ, இல்லை என்று சொல்லிவிட்டார். தி டோர் க்ளோஸ்ட். பார், உனக்கும் எனக்கும் இடையிலே எவ்வளோ பெரிய கேப் இருக்கிறது தெரியுமா? நித்தியத்திற்கே நடந்து வந்தாலும் உள்ள தாண்டி வர இயலாத கேப். சூரியனுக்கு ஒருவன் போக வேண்டும் என்று சொன்னால், பிறந்த குழந்தையை வைத்தால் கூட அது எத்தனையோ மைல், கோடிக்கணக்கான மைல் போகிற அந்த பையன் 100 வயது அந்த இதிலே இருந்தாலும் கூட பாதி தூரமும் இல்லை, கால்வாசி தூரம் இல்லை, அரைக்கால்வாசி தூரம் கூட அவனால் போயிருந்திருக்க முடியாது. அந்த 100 வயதிலே அவன் செத்து போவான். அதுபோன்று சச் அ கேப் தேர். அப்படி ஒரு கேப் இருப்பதை, இடையில் உள்ள கேப் என்று சொல்வது சும்மா சின்ன ஒரு ஆளியில் இருக்கக்கூடிய கேப் போல் அங்கெல்லாம் இல்லை. சச் லாங். அப்படி ஒரு கேப்பை அங்கே வைத்து, உனக்கும் இந்த பரலோகத்திற்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு தெரியுமா? நீ தெரியாமல் பேசுகிறாய். யூ ஆர் செப்பரேட்டட் ஃபார் எவர். நித்திய காலமாய் தேவனையும் தேவன் ராஜ்யத்தை விட்டு பிரிக்கப்பட்டு போனாய். நாட் ஈவன் த ஒன் ட்ராப் ஆஃப் மர்சி, ஒரு துளி ஒரு இரக்கம் கூட உனக்கு இல்லை என்று மறுத்து விட்டார். த காட் ஆஃப் மெர்சி, த காட் ஆஃப் கம்ஃபர்ட், இரக்கங்களின் தேவன், ஆறுதலின் தேவன் என்றெல்லாம் இருக்கக்கூடிய அவர், யூ ரெஃப்யூஸ்ட் மெர்சி. அவர்
இரக்கத்தை மறுத்து விட்டார். த டோர் க்ளோஸ், மூடி வைத்து விட்டார். ஆகவே சச் அ டெரிபிள் திங், மோசமான ஒரு பயங்கரமான இந்த காலத்தில் பி ரெடி, கவனமாயிருங்கள். உங்களை நீங்கள் ஆயத்தமாய் வைத்து கொண்டு வாழவில்லை என்றால் வீல் பி த்ரோன் அவுட் ஃப்ரம் தட் சச் அ கிரேட் கேப். அப்படிப்பட்ட ஒரு இடைவெளிக்குள்ளாய் நீங்கள் மாட்டிக்கொண்டு பிரிக்கப்பட்டு போவீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே அவர் சொன்னார், நீங்கள் இணையாத நாளிகையிலே அந்த நோவாவின் நாட்களில் நடந்ததை போல் இதுவரைக்கும் அந்த நோவா பேழைக்குள் பிரவேசிக்க அந்த நாள் வரைக்கும், த லாஸ்ட் மோமெண்ட், அந்த கடைசி அந்த நேரம் வரைக்கும் நோபடி நோ தேன், ஒருவரும் அறியார்கள். நோவா அவன் ஆயத்தம் செய்ய வேண்டிய மக்களை அவன் ஆயத்தம் செய்ய அவன் பிரயாசப்பட்டான். பிழை என்று சொல்வது சபை. அந்த சபையிலே அவன் அங்கே பாதுகாப்பை கொண்டு வர அவன் விரும்பினான். பாதாளத்தின் வாசலிலும் மேற்கொள்ளாது என்று சொல்வதெல்லாம் இந்த நோவின் பிழையை போல் இருக்கக்கூடிய அந்த வாசல்தான். அது ஒரு நாளும் அவனை ஆட்கொண்டு அவனை கீழே தள்ளிவிடுவதில்லை. அவனை பாதுகாப்பாய் உள்ளே வைத்து கொள்ளும். ஆகவே ஆண்டவர் சொன்னார், ஐ பில்ட் மை சர்ச், நான் என் சபையை கட்டுவேன் என்று அவர் கூறும்பொழுது, ஐ பில்ட் மை, இந்த நோவுடைய ஆர்க்கை போல், இந்த பேழையை போல், நோவா பில்ட் தேன், நோ என்று அவன் கட்டினான். இப்பொழுது ஆண்டவர் ஹீ பில்ட் த சர்ச், சபையை அவர் கட்டுகிறான். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆயத்தமாயிர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியானது 2 பங்கை உடையது. ஒன்று, எவ்ரிபடி, எல்லோரும் அவரவர் பட்சத்திலே ஆயத்தம் இருந்திருக்க வேண்டும். எத்தனை உபமானங்களை அவர் எடுத்து அவர் கூறுகிறார். அதற்கு முதல் நீங்கள் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், அந்த 38வது வசனத்திற்கு முன்பாக நீங்கள் வாசிக்கும் பொழுதும் எத்தனை அங்கே உள்ள ஆடுகளை குறித்து அவர் எழுதுகிறார். அங்கே வெள்ளாடுகள் என்றும் அவர் செம்மறி ஆடுகள் என்றும் அதை அவர் பிரித்து அவர் எடுப்பார். ஒரே சபையில் இருந்தாலும் ஹி வில் செப்பரேட் தம், அவளை அவர் பிரித்து எடுப்பார். ஒரு நாளும் அவர் வெள்ளாடுகளை தன்னுடைய மந்தையிலே அவர் வைத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால் இந்த வெள்ளாடுகள் அது கீழ்ப்படிவதில்லை. அது தான் தோன்றின பகுதியில் அது போகும். வெள்ளாடுகளுக்கும் செம்மறி ஆடுகளுக்குள்ள வித்தியாசத்தை சமீபத்தில் கண்ட ஒரு மேய்ப்பினிடத்தில் நான் கேட்டபொழுது, அவர் 22-25 வெள்ளாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஏன் சார், இந்த வெள்ளாடுகளை மேய்ப்பது எளிதா, செம்மறி ஆடுகளை மேய்ப்பது எளிதா என்று கேட்டபொழுது, செம்மறி ஆடுகளை மேய்ப்பது தான் எளிது என்று சொன்னார். அது ஏனென்றால், நான் கூட இல்லை, அந்த வயதான ஏன் நின்று கொண்டிருந்த நான் கூட ஒரு சிறு பையனை நின்றிருந்தால் கூட, மெய்ப்பண்ணன் என்று நடத்தினால் கூட, அவன் நடத்துகின்ற அந்த பகுதியிலே அது அவனை ஃபாலோ பண்ணி செல்லும். எங்கே மேய்க்கிறானோ அங்கே தான் தங்கி இருக்கும். அந்த மேய்ச்சலை விட்டு அது போவதே இல்லை. அது நான் 22 ஆடுகளை மேய்ப்பதற்கு கஷ்டப்படுகிறேன். அது 1000 ஆடுகள் இருந்தாலும் அமைதியாக அந்த மேய்ச்சல் விட்டு போவதே இல்லை. இந்த வெள்ளாடுகள் என்ன செய்யும் என்றால், தூரத்தில் ஒரு பச்சையை ஒன்று கண்டுவிட்டால் அங்கே ஓடும். லோத்து பார்த்ததை போல் அவன் அந்த சோதோம் குமாராய் பச்சை பசேல் என்ற இடத்தை அது கண்டவுடன் அது ஓடுவதை போலவே அது ஓடிவிடும். அதை மேய்ப்பது ரொம்ப கஷ்டம் சார். ஓடி சென்று தைரியம் என்று கத்தி அதை கஷ்டப்பாடுபட்டு கால்கடுக்க அலைய வேண்டும். இல்லை என்றால் இந்த வெள்ளாடுகளை மேய்ப்பது கடினம் என்று அவர் சொன்னார். இட்ஸ் லைக் தேட், ஹி வில் செப்பரேட் தேட். அவர்களை பிரிப்பார். தன்னுடைய சுய சித்தம், தன்னுடைய சொந்த விருப்பம், தன்னுடைய சொந்த அபிலாசைகள், தான் விரும்பின காரியங்கள், தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய துடிப்புகள், தன்னுடைய லட்சியம் என்றெல்லாம் அவர்கள் ஒன்றை பார்த்து ஓடுகின்ற ஒரு ஜனங்களை இந்த சர்ச் சபையிலே கூட இருப்பார்கள். அவர் பெண் கொள்ளவும் பெண் கொடுக்கவும் இருப்பதை போலவே, தன்னுடைய புசிப்பும் குடிப்பும் என்று இருக்கிறதை போலவே வயிறே தேவன் என்று வாழ்கின்ற ஜனங்களும் இருப்பார்கள். அங்கே அவன் ஆபிரகாமுடைய சேர்ந்து அவன் கூட வந்தவனை கூட அந்த லோத்து, அவன் தூரத்தில் அவன் பச்சை பசையில் இருக்கக்கூடிய அந்த சோதோம் குமாராவை கண்டு அவன் ஓடிவிட்டானே, அதுபோல் கூட அவர்கள் இருப்பார்கள் என்றெல்லாம் இந்த பின்னால் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே அவர் சொல்கிறார். ஆகவே சபையிலே எவ்ரிபடி, எல்லோருமே தனித்தனி விதத்திலே அவர்கள் ஆயத்தமாக இருந்திருக்க வேண்டுமா? எஸ், தட்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அது அவளுடைய கடமை. ஐ சுட் நாட் பி லைக் தேட். நான் அந்த கோட்டை போல், அந்த வெள்ளாட்டை போல் இருந்து விடாமல், லைக் அ ஷீப், அந்த செம்மறி ஆட்டை போல் இருந்து கீழ்ப்படியில் உள்ள ஆடாய், மெய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஆடாய் அமரச் செய்கின்ற அவன் தண்ணீர் அமரச் செய்வான் என்றால் அமரும். அது போவதில்லை. அவர்கள் புல்வெளியை நடத்தினால் அந்த இடத்திற்கு தான் போகும், வேறு இடத்திற்கு போவதில்லை. அமரச் செய்கிற இடத்தில் அமர்ந்து விடும். அதுபோன்று இருக்கக்கூடிய ஒபீடியன்ட் டு காட், தேவனுடைய சபையிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற தனித்தனி விதத்திலையும் கூட
we are responsible. நாம் மிகவும் நம் பொறுப்புள்ளவர்களாய் நடக்க வேண்டும். தனித்தனி விதத்தில் ஆண்டவர் கேட்பாதை கீழே அவர் எழுதும்படி 2 பேர் என்று பிரித்து வைத்து சொன்னார். 2 பேர் ஒரே வயலில் இருப்பார்கள். 40ஆம் வசனத்திலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று சொல்வதெல்லாம் பர்சனலி தனிப்பட்ட விதத்திலே யுவர் ரெஸ்பான்சிபிள், நீங்கள் பொறுப்புள்ளவர்கள். நோ சர்ச் கேன் கேரண்டி, எந்த சபையும் ஒரு கேரண்டி கொடுத்து விட இல்லாது. எங்கள் சபையில் இருக்கிற அனைவருமே நாங்கள் பரலோகத்துக்கு போய்விடுவோம் என்ற கேரண்டி ஹூ கேன் டூ தேன்? யார் செய்யக்கூடும்? இயேசுவே தன்னுடைய 12 சீசர்களுக்கு அவரால் செய்ய முடியவில்லை. ஒருவர் யூதாஸ் காரியத்தை என்ற கேட்டின் மகன் என்று ஒருவன் இருக்கத்தானே அவன் செய்தான். பாதுகாக்க அவர் விரும்பினார், பாதுகாப்பதற்குரிய எல்லா முயற்சிகளும் அவர் செய்தார். அவன் துரோகியை அவரை காட்டி கொடுக்கிறான், அவன் வழியிலேயே அவன் போகிறான். வாட் கேன் ஹி டூ? அவன் என்ன செய்ய முடியும்? இயேசு என்ன செய்ய முடியும்? அவர் சொன்னார், பிதாவை கெட்டின மகன் தானாய் கெட்டானே அல்லாமல் ஐ வாஸ் ப்ரொடெக்டிங், நான் அவனை பாதுகாக்க நான் விரும்பினேன். அவன் தன் வழியிலே அவன் சென்று விட்டான். ஆகவே சபையிலே நாம் வரும்பொழுது இங்கே இருந்தால் நம் பரலோகம் போய்விடலாம் என்று எண்ணுவதோ, அல்லது எந்த சபையும் அங்கே யாரோ ஒருவர் இருந்து கொண்டு இங்கே வருகிறவர்களெல்லாம் பரலோகம் போயிடலாம் என்று எண்ணுவதோ 100க்கு 100 தவறு. நோபடி கேன் கேரண்டி இல்லைங்க. ஒருவரும் அந்த கேரண்டியை ஒரு நாளும் அப்படி தர இயலாது. சில சபையினர் நாங்கள் தான் சியோன் என்று சொல்வார்கள், இங்கே வருவர்கள் தான் சியோனின் மக்கள் என்று சொல்வார்கள், இங்கே இருக்கிற நாம் தான் சியோனிலே போய் சேருவோம் என்று சொல்வார்கள். அப்போஸ்தல ஊழியம் எங்கே இருக்கிறதோ, சரியில்லாத கரைப்படாதவர்களாய், கல்யாணம் பண்ணாதவர்களாய் எங்கே அப்போஸ்தலராக இருந்து அங்கே ஊழியம் செய்கிறார்கள், அவர்களுக்குத்தான் தேவன் சபையை கொடுத்திருக்கிறார். இங்கே வந்தவர்களை எல்லாம் அவர் சியோனை அவர் கட்டுகிறார், பரலோகம் செல்வார் என்று சொல்வதெல்லாம் 100க்கு 100 தவறு. அப்படி ஒன்றும் ஆண்டவர் ஒரு நாளும் அவர் சொல்வதில்லை. அது ஏனென்றால் he never give guarantee to any church. எந்த சபைக்கும் ஒரு கேரண்டி தரவில்லை. கேரண்டி என்று இருப்பதெல்லாம் யூ அண்ட் யுவர் கான், உன் தேவனாய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு என்று சொன்ன அந்த வசனத்தின் அடிப்படையில் யூ அண்ட் யுவர் கான், உங்கள் தேவனை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்திருக்க வேண்டும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் எந்த சபையை நம்பி நான் வாழ்ந்தவன். நான் ஆரம்ப நாட்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த சிஎஸ்ஐயிலிருந்து அந்த ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி மரணாத்தா என்றும் அப்போஸ்தல சபை என்றும் எத்தனையோ 6-7 சபைகளை நான் தாண்டி வந்தேன். எந்த சபையை கேரண்டி நான் நம்பி அங்கே உட்கார்ந்து கொண்டேன்? ஒரு நாளும் இல்லை. ஐ வாஸ் இந்த சர்ச் சபையில் இருந்தேன், அந்த இருந்த சபையிலெல்லாம் உண்மையில் நான் இருந்தேன். தென் ஐ வாண்ட் டு கோ ஃபார்தர், வளர்ச்சி அடைய விரும்பினேன் அந்த சபையிலே. அதற்கு மேல் 8ஆம் கிளாஸ் மேல் ஸ்கூல் இல்லை என்றால் அடுத்த ஸ்கூலுக்கு போவதை போல் இன்னொரு ஸ்கூலுக்கு நான் போகிறேன். இப்படித்தான் நான் சென்றேன். அல்லாமல் ஐ வாஸ் ஃபெய்த்ஃபுல் இந்த சர்ச். சபையில் உண்மையில்லவனாக இருந்தேன். அங்கே பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறித்து நன்றியுள்ளவனாக இருந்தேன். ஐ நெவர் டிட் எனி ராங் இன் த சர்ச். ஒரு எந்த சபைக்கும் தீங்கு செய்ததில்லை, தவறு செய்து வந்ததில்லை. நான் கடந்து வந்த 7 சபைகளிலே கிட்டத்தட்ட 75% பாஸ்டர்ஸ் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்கள் என்னை சந்திக்கும் பொழுதெல்லாம் தே ஆர் ஸோ ஹாப்பி. அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தே வில் கிரீட் மீ, என்னை வாழ்த்துவார்கள், என்னை விசாரிப்பார்கள். தேர் ஸோ கைண்ட் டு மீ. அது ஏனென்றால் ஐ நெவர் ஹார்ம் த சர்ச். சபைக்கு தீங்கு செய்தவன் அல்ல. சவுல் ஒரு முறை அவன் சொல்லுவான், ஐ ஹார்ம் த சர்ச், நான் சபையை நான் தீங்கு செய்தவன், ஆயிலும் இரக்கம் பெற்றேன் என்று அவர் சொல்லுவார். அதுபோல் ஐ டிட் நாட் டூ தட் எனி ஹார்ம் டு எனி சர்ச். நான் இருந்ததில்லை. ஆகவே சபையிலே நான் இருந்து, சபையிலே நான் வளர்ச்சி அடைந்து, இன்னும் அதிக வளர்ச்சி அடைவதற்கு இன்னொரு சபைக்கு சென்று போனேன் அல்லாமல், நல்ல முத்தை தேடுகின்ற வியாபாரியாய் இருந்தேனே அல்லாமல், ஒருவன் நல்ல முத்தையை கண்டால் இருப்பதையெல்லாம் விற்றுவிட்டு அந்த முத்தையை வாங்குவான். இன்னொரு நல்ல முத்தையை கண்டால் அதையெல்லாம் விற்றுவிட்டு இன்னொரு முத்தையை வாங்குவான். முத்துக்குயில் என்ற புத்தகத்தில் அப்படியே நான் எழுதி வைத்திருந்தேன். அங்கே உள்ள பின்னால் உள்ள வாசகத்தில் அதுபோல் இருக்க வேண்டும். தேடி தேடி செல்ல வேண்டும். தேடுகிறவன் கண்டடைவான். நாங்கள் என்னத்தை செய்வது? இருக்கிற சபையிலே இருப்போம் என்று இருப்பது இல்லை. ஏனென்றால் நோ சர்ச் இஸ் எ கேரண்டி. இது போன்ற சபைக்கு வந்து விட்டால் உங்களுக்கு கேரண்டி. இங்கே உள்ள தலைவர் பெரியவர் என்று எண்ணிக்கொண்டு யாராவது அழைத்தால் டோன்ட் திங்க் தேன், அது ஒன்றும் கேரண்டி இல்லை, 100க்கு 100 இல்லை. அது ஏனென்றால் உன் தேவனாய கர்த்தரை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்படு என்பதுதான். யார் ஆயத்தமாக இருக்க வேண்டும்? நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பட் அட் த சேம் டைம் அதே சமயத்திலேயே அவர் சபையை குறித்தும் அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை தருகிறார். அது ஏனென்றால் ஒரு சபை ஆண்டு வருகின்ற நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சபை என்று வைத்துக் கொள்வோமே. ஒரு சபையில் இருக்கக்கூடிய அங்கே உள்ள ஒரு மெய்ப்பர், அங்கே மந்தையை நடத்துகின்ற ஒரு மெய்ப்பர், ஹவ் இஸ் ஹீ, அவன் எப்படி இருக்கிறான்? அதே போல்தான் ஜனங்களும் இருப்பார்கள். அதிலே ஒரு யூதாஸ் காரியத்தில் இருப்பான், ஒருவன் தீர்த்து செய்கிறவன் இருப்பான். தட்ஸ் ஓகே.
இயேசுவுக்கும் கூட அவருடைய மந்தையிலே நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்ன அந்த நல்ல மேய்ப்பன் இந்த சபையிலேயே ஒரு யூதாஸ் காரியத்தில் இருந்தான் என்பதை போல்தான் அது இருக்கக்கூடும். ஆனால் சபையினுடைய தரம் ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் போல் அந்த மூப்பன் அவனைத்தான் வைத்து சபையை ஆயத்தப்படுத்துகிறார். எபேசியரில் நாம் வாசிக்கின்ற அந்த வசனத்திற்கு ஒப்பா இந்த எபேசியர் 5 நாம் என்ன வாசிக்கிறோம், 4 வாசிக்கிறோம். அவர் சபைக்கு அவர் அப்போஸ்தலர் என்றும் தீர்க்கதரிசிகள் என்றும் அவர்கள் மேய்ப்பன் என்றும் போதகன் என்றும் சுவிசேஷன் என்றும் 5 விதமான வரங்களை அவர் தந்து பரிசுத்தவான்கள் சீர்படுத்தப்பட்டு அவர்கள் கட்டப்படுவதற்காகவே, எல்லோரும் ஒரே சரீரமாய் இணைந்து கட்டப்படுவதற்காகவே, தலையாய கிறிஸ்துவோடு இணைந்து வாழும்படி கட்டப்படுவதற்காகவே அவர் சபையை அனந்த ஞானத்தையும் அங்கே வெளிப்படுத்தி பரிசுத்தவான்களை அவர் சீர்பொருந்தி கட்டுகிறார் என்று அங்கே எழுதியிருக்கிறது. அதை போன்று கட்டுவதற்கு உரிய ஒரு மூப்பன் அங்கே இருக்க வேண்டும், ஒரு மெய்ப்பன் அங்கே இருக்க வேண்டும், மந்தைக்குரியவன் அங்கே இருக்க வேண்டும். அந்த நோவாவின் பிள்ளையிலே அந்த மந்தையிலே அந்த லீடராக இருந்து அந்த நோவா இருந்ததை போலவே அந்த மூப்பன் இருக்க வேண்டும். அந்த மூப்பன் எப்படியோ அப்படித்தான் அங்கே உள்ள மக்களும். தியத்திரா சபை மூப்பனே எழுந்திரு என்று சொல்லும் பொழுது அவனிடத்திலே இருந்து நிக்கோலாய் என்ற உபதேசம் இருந்தால் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை பின்பற்றுகிற உலகத்தின் ஐஸ்வர்யமும் நமக்கு வேண்டும், ஆவிக்குரியது மாத்திரமல்ல உலக ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இன்னொரு உபதேசத்தை அவன் கொண்டு வந்து வைத்தான். ஏன் அவனை மாத்திரம் அவர் கூப்பிட்டு எழுப்பி அவர் கேட்டார்? ஏனென்றால் அவன் அங்கே தவறாய் அவன் பாதையை நடத்தி அவன் அந்த மேய்ப்பின் முன்னாலே சென்றால் இந்த ஆடுகள் முழுவதும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடும், அந்த ஆடுகளும் அதே பாதையிலே சென்றுவிடும். ஆகவே அவர் அந்தந்த சபைக்கு என்று ஒரு மூப்பரையும் கொடுத்து அந்த சபையிலேயும் அந்த உத்தமத்தை ஆயத்தப்படுத்துவதற்குரிய பங்கை கொடுத்துருக்கிறாரா? எஸ், சபை என்று சொல்வது இட் இஸ் சச் எ ஆஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி ஒரு பொறுப்புள்ள ஒரு பொறுப்பை தன் தோளிலே சுமந்திருக்கிறது. என்னவென்றால் மேக் த பீப்புள் ரெடி ஃபார் இஸ் கம்மிங். ஜனங்களை அவருடைய வருகைக்கென்று என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. when he mislead the church, சபையை அவன் மிஸ்லீடு பண்ணி இன்னொரு திசையிலே சென்று விட்டான். ஆடுகளும் கவனமாக இருந்திருக்க வேண்டும். தட்ஸ் கரெக்ட். ஆடுகளும் அங்கே போயிருந்திருக்கக்கூடாது. லோத்து அவன் சென்ற பொழுது பின்னாலே ஒரு கூட்டம் ஒன்றும் போகவில்லை. அவன் போனான், சரிதான். ஆனால் ஆபிரகாமோடு இருந்தவர்கள் யாரும் போகவில்லை, அவன் மந்தையிலே கூட இருந்தவர்கள் யாரும் போகவில்லை. அவர்கள் விழிப்பாய் இருந்து கொண்டார்கள். அதுபோன்று அந்த ஆடுகள் மேய்ப்பன் எங்கே போகிறானோ அவனை பின்பற்றிவிடும். என்னில் இருக்கிற நாம் வாசிக்கிற அந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிற அந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், ஐ நோ த ஷீப், நான் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகள் என் பின்னே வருகின்றன, என் ஆடுகள் என் பின்னே வரும். ஹூசோவர் தயார். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தகப்பன் பின்மாறி அவன் போகும் பொழுது தி சில்ட்ரன் ஆல்சோ கேன் கோ அஸ்ட்ரே, அந்த பிள்ளைகளும் அங்கே பின்மாறி போக முடியும். அந்த வீட்டிலே ஒரு தகப்பன் அவன் லீடராக இருந்து நடத்த முடியவில்லை என்றால் ஆவிக்குரிய பங்கிலே த ஒய்ஃப் கேன் பி த லீடர். அந்த மனைவி அவள் முன்னால் நின்று அவள் கவனமாய் தன் பிள்ளைகளை நடத்தி இருந்திருக்க வேண்டும். எப்படி அங்கே லோயிசால் பாட்டி இடத்தில் இருந்த விசுவாசம் அவருடைய மகள் ஐநீக்க இடத்தில் வந்தது, ஐநீக்க இடத்துல இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்கு வந்தது என்று சொல்லுகிற பொழுது அந்த வீட்டிற்கு தலைவன் இஸ் லெஃப்ட் அவுட். அவன் அங்கே காணப்படவில்லை. அந்த கிரேக்க அந்த கணவன்மார்கள் அந்த இருவருக்கும் அந்த கணவன்மார்கள் அதை நடத்துவதற்குரிய பொறுப்பில் அவர் இல்லை. ஏனென்றால் when somebody misbehave, ஒரு கணவன் தவறி நாம் போகும்பொழுது த ஒய்ஃப், ஒரு மனைவியானவருக்கு அப்படி ஒரு பொறுப்பு இருக்கிறது. she should be strong. ஒரு வீட்டிலே ஒரு பலவான் இருந்தால் என்று ஏன் எழுதியிருக்க தெரியுமா? அந்த ஒரு பலவான் இருந்தால் 2 பேர் ஒரு வீட்டிலே ரெண்டு பலவானாய் கணவனும் மனைவியும் சேர்ந்து இருப்பது நல்லதுதான். கணவன் இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அட்லீஸ்ட் ஒருவன் இருந்திருக்க வேண்டும். ஒரு தாய் அவள் தன்னுடைய பொறுப்பில் இல்லை என்றால் கணவன் தன் பொறுப்பை எடுத்திருந்திருக்க வேண்டும். இயேசுவுக்கு தேவனுக்கு பெயர் தந்தை என்று பெயர். அது ஏன் என்று சொன்னால் அவரே ஆதியும் அந்தமுமா இருந்தார். அவரே அல்ஃபா ஒமேகா, முதலும் முடிவும். அல்லது அவரே தாயும் தந்தையுமா இருந்தார். தாயினுடைய பங்கை அந்த கணவனை ஏறெடுத்திருக்க வேண்டும். நான் என்ன செய்வது? பிள்ளைகளுக்கு
அவள் ஒன்றும் செய்வதில்லை, இதை செய்வதில்லை, அதை செய்வதில்லை, அவை பிள்ளைகள் தாறுமாறாய் போய்விட்டாள் என்று ஒரு கணவன் சொல்லலாமா? ஹி சுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பொறுப்பை எடுத்திருந்திருக்க வேண்டும். ஒரு கணவன் அந்த பொறுப்பிலிருந்து அவன் விலகி அவன் தாறுமாறாய் அவன் வாழ்கிறான், அவன் சின்னவண்ணமாய் அவன் அலைந்து திரிகிறான் என்று இருக்கும் பொழுது ஒரு தாய் அந்த பொறுப்பை எடுத்திருந்திருக்க வேண்டும். ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள். அவள் பொறுப்புள்ளவளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அட்லீஸ்ட் ஒருவன் பலவானாக இருந்தாலும் அந்த வீடு முழுவதும் பத்திரமாக இருக்கும். அந்த வீட்டில் ஒருவரும் சேதமடைய மாட்டார்கள், கொள்ளையாடப்பட்டு போக மாட்டார்கள். எதிராளி வரும்பொழுது அவன் கொள்ளையிட வருகிறான், ஆயுதம் தரித்து வருவான். ஆனால் ஒரு பலவான் இருப்பதை கண்டு அவன் ஓடி விடுகிறான். இல்லை என்றால் அந்த வீடு கொள்ளையாடப்படும். எது கொள்ளையாடப்படும்? வீட்டு பொருளாக கொள்ளையாடப்படும், பிள்ளைகள் கொள்ளையாடப்படுவார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் கொள்ளையாடப்படுவார்கள். அங்கே இருந்த யாரோ ஒரு பலவான் தன் பொறுப்பை உணரவில்லை. அட்லீஸ்ட் ஒரு பலவான் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளை செம்மையாய் அவன் நடத்த ஜாக்கிரதை கொண்டிருக்கவில்லை என்பதுதானே அர்த்தம். ஆகவே அந்த ஆயத்தப்படுத்துகின்ற அந்த ஒரு பகுதி என்று வரும்பொழுது த சர்ச் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். சபை என்பது மிக முக்கியம். அங்கே முன் இருக்கக்கூடிய மேய்ப்பன் மிக முக்கியம். அவன் கவனமாய் இருந்து அந்த ஆடுகளை அவன் செம்மையாய் நடத்துவதற்கு பாடுபட்டிருக்க வேண்டும். அதில் பாதி வெள்ளை ஆடு இருக்கக்கூடும், பாதி செம்மறி ஆடு இருக்க வேண்டும். எல்லா ஆடுகள் தான் இருக்கிறது. நீ உள்ளே வருதெல்லாம் ஓநாய்களையும் நரிகளையும் வைத்து கொண்டு வாழ்வதற்கு அல்ல. we don't do that. அதை நாம் செய்வதில்லை. ஓநாய்களோ அல்லது நரிகளோ வரும்பொழுது அதை அனுமதிப்பதும் இல்லை. சபையை சேதப்படுத்த வருகிறது, சபைக்கு தீங்கு செய்ய வருகின்ற ஒரு கரடியை உள்ளே வைத்து நாம் எப்படி அதற்கு நாம் மெய்ப்பனை இருந்திருக்க முடியும்? நோ, ஆடுகள் என்று தான் அறிகிறோம். பட் we don't know எது வெள்ளாடுகள் எது செம்மறி ஆடுகள் என்று தெரிவதில்லை. இட் இஸ் காட் who separate them. தேவன் அவர்களை பிரித்து எடுப்பார். ஆனால் அந்த நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்பான். அவன் கரடி வந்து விட்டது என்பதற்காக சபை விட்டு ஓடிவிட மாட்டான். அவன் ஒரு சிங்கம் வந்து விட்டது என்று ஓடி போய்விட மாட்டான். சபையை அவன் விட்டு ஓடிவிடனா இருந்து விடக்கூடாது. ஒரு நல்ல மேய்ப்பன், தேவன் அழைக்கப்பட்டவன், தேவன் நியமனம் செய்யப்பட்டவன், தன் மனதை ஒரு நாளும் விட்டு அவன் ஓடிவிட மாட்டான். யூ வில் ஸ்டாண்ட் ஃபார். அவன் நிற்பான். மரணமே வந்தாலும் அவன் நிற்பான். தன் ஆடுகளை அவன் பாதுகாப்பதற்கு நிற்பான். தேவன் நியமனம் செய்து அவர் வடிகட்டி வைத்திருக்கிற கொஞ்சம் பேராக இருந்தாலும் அவளை பாதுகாப்பதற்கு அவன் நிற்பான். ஏனென்றால் இஸ் கால்டு, அவன் தேவன் அழைக்கப்பட்ட மெய்ப்பன். தன் ஜீவனையும் கொடுப்பதற்கு கடனாளியாய் நின்று அவன் காப்பான். தன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுப்பான், லைஃபை வாழ்க்கையை கொடுப்பான். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் செய்வான். அவளுக்கு பரிபூர்ண ஜீவனையும் தருவதற்கு அவன் விரும்புவான். அவளை ஆயத்தப்படுத்துகின்ற அந்த பங்கிலே இந்த மெய்ப்பனுக்கும் அந்த மூப்பருக்கும் அந்த முன்னால் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பனுக்கு பங்கு உண்டு. அல்லேலூயா. ஆனால் அதே சமயத்தில் அங்கே உள்ளே அமர்ந்திருக்கிற மக்களுக்கும் பங்கு உண்டு. செப்பரேட்லி, தனித்தனியாய். இருவர் வயலில் இருந்தார்கள். இருவர் அங்கே மாவு அரைத்து கொண்டதால் இருவர் என்று வரும்பொழுது ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான் என்ற நிலை வருகிறபடினால் நீங்கள் எல்லோரும் உங்கள் தேவனாயே கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே அதை சொல்ல வரும்பொழுது ஹூ இஸ் எ ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் என்று கேட்பார். யார் அந்த உண்மையில் அந்த ஊழியன் என்று கேட்கிறார். நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார், நீங்கள் ஆயத்தமாக என்று சொல்லிடுற 44வது அந்த வசனத்திற்கு கீழாய் 45ஆம் வசனத்தில் ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவரை விசாரிக்கும்படி எஜமான வைத்த உண்மையும் வேகம் உள்ள ஊழியக்காரன் யாரவன் அந்த ஹூ இஸ் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட். அது ஆங்கிலத்தில், தமிழிலே கொஞ்சம் விளங்குவதற்கு கஷ்டம் போல் தோன்றி, ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவரை விசாரிக்கும்படி எஜமான வைத்த உண்மையும் வேகமுள்ள ஊழியக்காரன் யாவன் என்பதை கொஞ்சம் அதை கிளாரிட்டி இல்லை. ஆங்கிலத்தில் நீங்கள் படித்து பார்த்தால் ஹூ இஸ் எ ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் ஹூம் ஹிஸ் மாஸ்டர் மெய்டு ரூல் ஓவர் ஹிஸ் ஹவுஸ் ஹோல்டு. அவருடைய எஜமான் அந்த வீட்டிற்கு அவன் என்ன வைத்திருக்கிறான்? எஜமான் அவனை அந்த வீட்டிற்கு ரூல் ஓவர், அதை ஆளுகை செய்ய முடியும், அதை கொடுத்திருக்கிறார். டு கிவ் தம் ஃபுட் இன் டியூ சீசன். ஏற்ற காலத்திலே அவருக்கு என்ன தர வேண்டும்? போஜனம் கொடுத்திருந்திருக்க வேண்டும். ஸோ வாட் எவர் ஹேப்பன் இந்த சிச்சுவேஷன், சூழ்நிலைகள் மத்தியில் இருக்கட்டும், அல்லது அந்தரங்க ஜீவியத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கட்டும், அல்லது தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் அவர்கள் சந்திக்கின்ற ஒரு விதமான நெருக்கடியாக இருக்கட்டும்,
he doesn't know that, அது அவள் அந்தரங்கத்தில் உள்ளதை அறியான். பட் he will speak the prophecy. அவன் திருக்கு தரிசனம் சொல்லுவான். that will reach their heart. அவளுடைய இருதயத்தை போய் சேர்ந்து விடும். they will get the food. உணவை அவள் பெற்று விடுவார்கள். this is what I needed. எனக்கு தேவையானது இதுதான். கர்த்தர் சபையில் இதை வைத்து என்னை போஷித்திருக்கிறார். ஆகவே இதை அங்கே அவர் என்ன சொல்ல வருகிறார், அந்த போஜனம் கொடுத்து அவள் விசாரிக்கும்படி த ஹவுஸ் ஹோல்டு, ஆங்கிலத்தில் அதை தேவனுடைய வீட்டிலே அந்த வைத்திருக்கிறார், ஏற்ற வேளையிலே வைத்திருக்கிறார், ஏற்ற வேளையிலே அவள் உணவு கொடுத்து வைத்திருக்கிற அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரன், எஜமானால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு வேலைக்காரன் இருந்திருக்க வேண்டும். ஹீ இஸ் எ ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். அவன் உண்மையில் ஊழியக்காரனாக இருப்பான். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது மோசையை குறித்து வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே 1, புதிய ஏற்பாட்டிலே 1 என்று வரும்பொழுது, புதிய ஏற்பாட்டிலே உடனடியாக அங்கே சொல்லப்பட்டதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் முதலாவது அவர் அங்கே சொல்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் அவர் கூறும்பொழுது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். யாரை கவனித்து பாருங்கள்? கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அதை சொல்வதற்கு முன்பாக அவர் சொல்வார், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். கீழே உள்ள அந்த 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் வேலைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். எங்கே உண்மையுள்ளவனாய் இருந்தான்? எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஹீ சுட் பி த ஃபெய்த்ஃபுல் மேன். உண்மையுள்ளவனாக இருந்திருக்க வேண்டும். தன்னுடைய ஜீவியத்தில் அது பாலியத்தினுடைய மோகமாக இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கட்டும், அல்லது பண விஷயத்தை குறித்து ஒரு காரியமாக இருக்கட்டும், அல்லது குடும்பத்தை விசாரிக்கிறதா இருக்கட்டும், தெய்வ பயத்தை குறித்து அடுத்த காரியமாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அல்லது ஜீவனில் தேவனுடைய சபை என்று வருகின்ற இடத்துல ஒவ்வொரு ஊழியத்திலையும் சின்ன சின்ன காரியத்திலையும் அங்கே உள்ள ஈவன் ஆசரிப்பு அந்த பொருட்கள் என்று சொல்லுகின்ற பனிமுட்டு காரியமாக இருக்கட்டும், எவ்ரிதிங் சாதாரண உலக காரியத்துமாக இருந்தாலும் சரி, அனித்தியமான உலக பொருளை உண்மை இல்லாது இருக்கிறவன் நித்தியத்திற்கு எப்படி உண்மையாக இருப்பான். ஆகவே ஈச் அண்ட் எவ்ரிதிங் சகல காரியங்களிலேயும் எங்கும் உண்மை இல்லவனாக இருப்பான். ஹல்லேலூயா. when God appoint somebody, ஒருவனை அந்த வீட்டிற்கு தலைவனாய் அவர் நியமனம் செய்யும் பொழுது, பொறுப்புள்ளவனாய் ஒரு ஊழியனாய் நியமனம் செய்யும் பொழுது, we see that faithfulness, அவன் உண்மையில்லவனாக இருப்பானா என்று பார்க்கிறான். ஆகவே அது போன்ற உண்மை இல்லவன் தான் அவரை நியமனம் செய்கிறார். எப்படி அவர் நியமனம் செய்கிறார்? அவர்களுடைய அந்தந்த நேரத்துக்குரிய உணவை சரியாய் அவர்களுக்கு போஷித்திருந்திருக்க வேண்டும். அவர்கள் அதை பெற்றிருந்திருக்க வேண்டும். அதை சபையினுடைய பொறுப்பாய் வைத்து கூறுகிறார் அல்லவோ. சபையை இதை நடத்துகிறவன் அதை கவனித்து அதை நடத்தியிருந்திருக்க வேண்டும். கீழே உள்ள அடுத்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்லுவார். கிறிஸ்துவோ 6ஆம் வசனத்தில் எபிரேயர் அந்த 3:6 கிறிஸ்துவ அவருடைய வீட்டிற்கு தேவனுடைய சபைக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படி அவர் உண்மையுள்ளவராக இருந்தார்? அஸ் அ சன், நாட் ஜஸ்ட் அ சர்வன்ட் ஆஃப் காட். என்னுடைய ஊழியக்காரனாக மாத்திரமில்லை, அஸ் அ சன். பிதாவை தன்னுடைய சொந்தமாக கொண்டு என் பிதாவின் வீடு என்று அவன் உண்மையுள்ளவனாக இருப்பான். இயேசு கிறிஸ்து அங்கே தன்னுடைய பிதாவின் வீட்டிலே அவர்கள் கல்லறுகையாய் மாற்றின பொழுது பிதாவை வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது. சாட்டை அவர் எடுத்தார் என்று சொல்லும்போது அவரை கொடூரம் என்று சொல்லியிருந்திருக்கலாம், இரக்கமற்றவர் என்று சொல்லியிருந்திருக்கலாம், என்னவெல்லாம் சொல்லியிருந்ததற்கு கூடும். ஆனால் சீசர்கள் கண்டதெல்லாம் பிதாவின் வீட்டை குறித்து வைராக்கியம், பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது என்றுதான் கண்டார்கள். ஹி வாஸ் பேர்னிங், அவர் எரிந்து கொண்டிருந்தார். மற்றவர்கள் மீது அவர் தீயை போட வரவில்லை. சமாரியாவுக்கு அவர் ஒருமுறை சென்று அவர் ஜனங்களை ஏற்றுக்கொள்ளாது இருந்த பொழுது எலியா அங்கே அக்னி இறக்கினதை போல் இறக்கி விடலாமா என்று கேட்டபோது, யூ ஆர் இன் டிஃபரன்ட் ஸ்பிரிட், நீ வேறு ஆவியோடையெல்லாம் இருக்கிறீர்களே, டோன்ட் டூ தேன், அதற்காக நான் வரவில்லை என்று அவர் மறுத்து விட்டார். ஆனால் ஒன்றை அவர் செய்தார். என்னவென்றால் பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கி அவரை பட்சித்தது, அவரை ஆட்கொண்டு விட்டது. என்கேன் அந்த சபையை அவர் விசாரித்தார், சபையை அவர் சுத்தம் செய்தார், கள்ளர்களை விரட்டி அடித்தார். சபையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு செயலை ஒரு உத்தமுள்ள உண்மையுள்ள ஊழியக்காரன் செய்வானோ? எஸ், ஜீசஸ், இயேசு
எங்கும் உண்மையுள்ளவராக என்றான். பிதாவின் வீட்டிலே உண்மையுள்ளவராக என்றான். ஐயாஸ்க்கு நான் கேட்கிறேன், பிதா ஆயத்தம் செய்கிற இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலம் உண்டு என்று சொல்கிற அந்த வாசஸ்தலத்திலே நான் அங்கே வந்து வாசம் செய்வேன் என்று சொல்வதெல்லாம் ரைட் நவ், இப்பொழுதே தேவனுடைய சபையைத்தான் அவர் சொன்னார், இதுதான் என் வாசஸ்தலம், நான் வந்து அவளோடு வாசம் செய்வேன். அப்படி ஒரு தேவனுடைய வாசஸ்தலம் என்று கண்டீர்களோ, அப்படித்தான் நீங்கள் சபையை குறித்த ஒரு மேன்மையை உணர்ந்தீர்களோ, சபையிலிருந்து நீங்கள் வளர்ச்சி அடைகிறீர்களோ, சபை நீங்கள் கேட்டு கர்த்தர் பேசினார் என்று அறிந்து உணர்வடைந்து மனம் திரும்புகிறீர்களோ, உங்களுடைய காரியத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைந்து போன மாதம் விட இந்த மாதம் இன்னும் வளர்ச்சி அடைந்திருக்கிறேன், போன மாதத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தத்தை விட இந்த மாதம் அதிக பரிசுத்தம் அடைந்திருக்கிறேன், போன வாரத்தை விட இந்த வாரத்தில் வளர்ந்திருக்கிறேன் என்று உங்களால் கூற முடிகின்றதோ? சபை உண்மையில் சபையாக இருந்தால் நீங்கள் வளர வேண்டும், நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் உதறிவிடக்கூடிய அளவிற்கு உடனே பறந்துவிட வேண்டும். நேற்று தான் ஒரு ஜவுளி கடையில் போய் புதிய துணியை நீங்கள் வாங்கி வந்திருக்கலாம், நல்ல காஸ்ட்லியாக நல்ல துணியை பார்த்து வாங்கி வந்திருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை தான். நல்ல குவாலிட்டியாய் நல்ல ஒரு கம்பெனியில் உள்ள ஒரு பேண்ட், ஒரு ஷர்ட், ஒரு சாரீ, சம்திங் லைக் தேட் ஒன்றை வாங்கி வைத்து விட்டு மாடிக்கு நீங்கள் ஏறும் பொழுது கர்த்தர் வந்து விட்டார் என்று சொல்கின்ற நேரம் வரும்பொழுது, நினையாத நாளிலேயே சொல்லப்படும் பொழுது, உன் துணியை எடுத்துக்கொள்ளும்படி கூட கீழே அனுப்பி விடாதே, இறங்கி விடாதே என்று சொன்னார். ஈவன் ஆஃப்டர் ஆல் ஸ்மால் கிளாத், ஒரு சின்ன துணியின் மீது கூட உன்னுடைய மனம் வைத்து விடக்கூடாது. நேற்று வாங்கின புது துணியில் கூட வைத்து விடக்கூடாது. உலகத்தான் திரும்பி விடுவான், லோத்தின் மனைவியை திரும்புவாள், திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறிவிடுவாள். உலகத்தையே மறுத்து வெறுத்து தேவன் மீது கொண்டிருக்கிற பக்தி வைராக்கியத்தை கட்டுகிற சபையாக இருக்க வேண்டும். உங்களுடைய டிவோஷன், உங்களுடைய தியானத்தை முழுமையாக ஆட்கொண்டு கிறிஸ்துவுக்கென்றே வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற சபையாக இருந்திருக்க வேண்டும். யூஸ் நாட் டேர்ன், திரும்பி விடக்கூடாது. ஆயத்தம் செய்யாத ஒரு சபையாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஆயத்தப்படாமல் இருந்தாலும் சரிதான், யூ வில் டேர்ன் பேக், நீங்கள் திரும்பி விடுவீர்கள், உப்பு துணாய் மாறுவீர்கள். யூ கேன் ரன் டு தட் மவுண்டன். அந்த மலையில் பாதுகாக்க போன அந்த மலையில் ஏற அவனால் முடிவதில்லை, பிழைக்குள் உங்களால் நுழைய உங்களால் முடியாது. the door will be shut, அங்கே வாசல் அங்கே மூடப்பட்டு விடும். ஆகவே அதுபோன்ற ஒரு அற்புதமான அந்த ஊழியத்தை அந்த செய்வதை கொஞ்சம் ஆண்டவர் எப்படி சபை செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறார், கொஞ்சம் விவரித்தும் சொன்னார். லிசன் தேர், அதை கவனிங்கள். எப்படி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறார் அந்த அடுத்த 25வது அந்த அதிகாரத்திலே. அதை முடிக்கும்போது அவர் என்ன சொல்லுவார்? ஆயத்தமாக இருந்தவர் என்று சொல்லுவார். அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற அந்த 10ஆம் வசனத்தையும் பாருங்கள். அதற்கு இடையிலே ஹவு டு ப்ரிப்பேர், எப்படி நீங்கள் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற பகுதியை கொஞ்சம் அவர் எடுத்து காட்டுகிறார். என்ன அவர் சொல்ல வருகிறார்? அப்பொழுது 1ஆம் வசனம், பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார். அல்லேலூயா. 10 பேரும் யார் தான்? கன்னிகைகள் தான். தட் மீன்ஸ் உலகத்தை விட்டு அவர் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், எகிப்தை விட்டவர்கள். அவர்கள் வெளியே வந்த பொழுது அவர்கள் அந்த பஸ்காவினுடைய அந்த ரத்தம் பூசப்பட்டு அங்கே இருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டு அவர்கள் வந்த பொழுது அவர்கள் அனைவருமே they don't belong to the Egypt. எகிப்திற்கு உரியவில் அல்ல. எகிப்து என்று சொல்வது பாபிலோன் வேசி என்று பெயர். வேசித்தனத்துக்கு உரியவில் அல்ல. தேர் கன்னிகைகள். அவர்கள் கற்பு ஒழுக்கத்திற்காக பிரிக்கப்பட்டவர்கள். தேர் செப்பரேட்டட் ஃபார் காட், தேவனுக்கென்று பிரிக்கப்பட்டவர்கள். நாட் த வேர்ல்டு, உலகம் என்று சொல்கிறான். ஈஜிப்ட் பழைய அந்த எகிப்திற்கு உரியவில் அல்ல. எகிப்து என்றால் என்னவென்ற அர்த்தம்? பின்மாறி போனவர்களை குறித்து அங்கே எழுதியிருக்கிறது. வெளியே வந்தவர்கள் வந்தாலும் கூட பின்மாறி போனவர்கள். அவர்கள் எகிப்தில் உள்ள கொமட்டை காய்களையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூடுகளையும் மங்கள ஒருத்தலாமையும் அதிலே மனது வைத்தாரலாம். அப்படி அவர்கள் அந்த லோகத்தின் மீது மனம் வைத்திராதபடி பிரிக்கப்பட்டவர்கள். நாட் ஆர்டினரி பீப்புள். இந்த 10 கன்னிகைகளும் 10 பேருமே கன்னிகைகள். அல்லேலூயா. அவர்கள் தன் கன்னித்தன்மையை உலகத்திற்கு வெசித்தனத்திற்கு ஒப்புக்கூடாதவர்கள், உலக மோகத்திற்கு உட்படாதவர்கள்.
என்னை பின்பற்றியவன் தனக்குண்டான யாவற்றையும் வெறுத்துவிட வேண்டும் என்று சொன்னாரே, அப்படி வெறுத்து விட்டவன் தான் கன்னிகைகள். நல்ல 10 கன்னிகைகள் ஐயா. கன்னிகளை வைத்துத்தான் நாம் சபையும் கட்ட விரும்புகிறோம். ஜெனியூன் பிலீவர், விசுவாசி. ஒரு சகோதரனும் ஒரு சகோதரி ஞானஸ்நானம் எடுக்க வரும்பொழுது அவரை எப்படி நாம் தயார்படுத்துகிறோம்? நீ மனதிரும்பினீர்களாம், நீ சீசலாய் மாறினீர்களாம், பழைய மனிதன் செத்து போய்விட்டானாம், சிலை அவனை இப்பொழுது அடக்கம் செய்து விடுவதற்கு சரிதானா? இனி பழைய மனிதன் அடக்கம் செய்துவிட்டால் எழுந்து வரக்கூடாதே, ஆர் யூ ரெடி, சரிதானா என்றெல்லாம் விசாரித்து நாம் வரும் பொழுது ஏன் அதை செய்கிறோம்? வி மேக் ஷியோர் தட் வெர்ஜின். அவள் கன்னிகைகள், எகிப்தை விட்டு வந்தவர்கள், எகிப்தின் மீது மனதை வைத்திராதவர்கள், மனம் திரும்பினவர்கள், அங்கேருந்து திரும்பி வந்தவர்கள். நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டேன், கண்ணீர் மல்க நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்ய வருகிறவர்கள், தன் பழைய மனிதனை நான் அடக்கம் செய்ய வந்திருக்கிறேன் என்று ஆனந்தத்தோடு வருகிறவர்கள், அடக்க ஆராதனைக்கு கூட்டம் வந்ததை போல் சபையில் கூடி நின்று சாட்சி கொடுக்கிறவர்கள். அவன் மரித்தான், இப்பொழுது பிழைத்திருக்கிறான், கிறிஸ்துவுக்காகவே அவன் பிழைத்திருப்பான், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே அவன் ஜீவனை அவனுக்கு மாறுவார். ஏன் அப்படி நாம் செய்கிறோம்? ஏனென்றால் செப்பரேட்டட் பீப்புள். இந்த உலகத்தினுடைய மோகத்திற்கும், இந்த உலகத்தினுடைய வெசித்தனத்திற்கும், பாபிலோன் வெசித்தனத்தில் இந்த எகிப்தினுடைய மோகத்திற்கு விடுதலை பெற்றவர்கள், எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு, பாவ அடிமைத்தனத்தில் விடுதலை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஆல் வேர் வெர்ஜின். அவருடைய எல்லோரும் யார்? 10 பேர். எத்தனை பேர்? கன்னிகள். த ட்ராஜடி இஸ், பிரதமம் என்னவென்று சொன்னார், அந்த 10 கன்னிகள் என்று 2 பேர் வயலில் இருந்தார்கள், 2 பேர் அவர்களை அரைத்து கொண்டு இருந்தார், 2 பேர் படுக்கையில் இருந்தார் என்று சொல்வது போல் இந்த 10 பேரிலையும் 50-50 இருந்தார்கள். தட்ஸ் எ வெரி சேட் திங். ரட்சிக்கப்பட்டு வந்தவர்களில் கூட 50-50. 5 பேர் புத்தியுள்ள கன்னிகள் என்று பெயர் பெற்றார்கள், 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகள். 2 பேரும் வீடு கட்ட வந்தார்கள். ஒருவன் மணலிலே 50 பேர் மணலிலே வீடு கட்டினான், 50% கண்மணிலே வீடு கட்டினார்கள். தட்ஸ் எ வெரி சேட் திங். யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். கவனமாக இருந்திருக்க வேண்டும், ஆயத்தமாக இருந்திருக்க வேண்டும். ஐ ஷுட் நாட் பி லைக் தேட். நான் இப்படி இருந்து விடக்கூடாது. சபை எப்படி இருந்திருக்க வேண்டும்? கன்னிகளைத்தான் வைத்து கட்ட வேண்டும் என்று விரும்புகிற விருப்பம் கொண்டவளாக இருக்க வேண்டும். கூட்டம் வந்தால் போதும் என்று எண்ணிவிடக்கூடாது. கூட்டத்தை வைத்து ஆண்டு ஒரு நாளும் தன் தொகையை அவர் எண்ணவே இல்லை. 70 சீசல் என்று ஒரு நாளில் பெயர் இருந்தது. ஆனால் அவர்களை ஆண்டவர் ஜெபம் பண்ணி அவர் உண்மையான சீசல் யாராக இருப்பார்கள் என்று கண்டறிந்த பொழுது ஜஸ்ட் 12 பேர் தான். அதிலேயும் ஒரு யுதாஸ்காரியத்தை என்று இருக்கத்தான் செய்தான். ஓகே. ஆனால் அவரோ கூட்டம் அல்ல. இயேசு என்ன சொல்லி ஜெபித்தார் என்று தெரியுமா? தன்னுடைய சீசல் 11 சீசலை வைத்து ஜெபித்தார். பிதாவே, உலகத்திற்காக நான் ஜெபம் செய்யவில்லை, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று இருந்தாலுமே கூட, பாவிகளை அவர் நேசிக்கிறார் என்று இருந்தாலுமே கூட, எல்லோரையும் ரட்சிக்க விரும்பினாலுமே கூட, சபை என்று வரும்பொழுது பிதாவே நீ தந்த இவர்கள் என்று சொல்லும் பொழுது 11 பேர், நான் உலகத்திற்காக ஜெபம் செய்யவில்லை, இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்காக ஜெபம் செய்ய என்று சொல்லும் பொழுது அவளுடைய ஐடென்டிட்டி, அவளுடைய அடையாளம் என்னவென்று தெரியுமா? நான் உலகத்தான் அல்லாதது போலவே இவர்களும் உலகத்தார் அல்ல, கன்னிகைகள், ஒரிஜினல் கன்னிகைகள். நான் கண்டது வரைக்கும் அந்த 70 சீசர்களை கூட நான் பார்த்தேன். அதிலிருந்து பிரித்து வந்த மாறாத கன்னிகைகளாக இருக்கக்கூடிய இந்த 11 பேர், பிதாவே இவர்களை கொண்டு எவ்வளோ பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று எப்படியெல்லாம் ஜெபித்தார். அத்தனையும் பழித்து விட்டது. இவர்களை கொண்டு, ஓ கர்த்தாவே, இந்த உலகமே அறிய வேண்டும், நீ என்னை நேசிக்கிறதை போலவே நீ இவர்களை நேசிக்கிற இந்த உலகம் காண வேண்டும் என்று சொன்னார். இந்த உலகம் அறிய வேண்டும் என்று சொல்கிற காரியங்களே, உலகம் என்று சொல்கிற எல்லோரும் காண முடியாத செய்ய வேண்டிய அந்த ஜெபத்தை எல்லாம் அப்படியே நிறைவேற்றி விட்டார் பிதா. அல்லேலூயா. வெர்ஜின், அவர்கள் கன்னிகைகள். சபை கன்னிகளை வைத்து தான் கட்டுகிறது, விசுவாசிகளை வைத்து கட்டுகிறது. பட் தேட் ஆல்சோ த 50-50. அங்கேயும் 50% 5 புத்தி இல்லாத கன்னிகள். அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகளுக்கு கதவு பூட்டப்பட்டு விட்டது. ஐ டோன்ட் நோ யூன் அறியேன் என்று சொல்லிவிட்டார். நாங்கள் சேர்ந்து தானே பயணம் வந்தோம் என்று சொன்னாலும் ஆயத்தம் இல்லாதவர்கள், தங்களை ப்ரிப்பேர் பண்ணி வாழாதவர்கள். அதைத்தான் ஆண்டவர் அதை கொஞ்சம் எடுத்து சொல்கிறார். அதில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தியுள்ளவர்கள் என்று முதலிலே கண்டுபிடிப்பது அல்ல,
இந்த உவமையை எழுதின கர்த்தருக்கு தெரியும் யார் புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன் என்று ஆகவே சொல்லிவிட்டார். there are some 5 people are there. அவர்கள் கன்னிகைகள் அல்ல, கன்னிகளாக இருந்தாலுமே கூட அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்கிறவர் அல்ல. அவளுக்கு டிக்கெட் கிராண்டடாக மாறிவிட்டார். ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், இனி என்ன இந்த சபைக்கும் வந்து விட்டோம், ஆகவே நாம் பரலோகம் போய் விடலாமோ என்று எண்ணிக்கொண்டு took it as a grant, இந்த சபைக்கு வந்து விட்டோம் என்று எண்ணிக்கொண்டார்கள். யாராவது ஒரு நபர் தன்னுடைய சபையை வைத்து டேக் இட் கிராண்டட் என்று இங்கே வந்து விட்டால் எல்லோருக்கும் பரலோகம் போயிடலாம் என்று யாராவது ஒரு சொல்லுவார் என்றால் 100 பொய் சொல்லிவிடலாம் தானே இருப்பார். ஐ டோன்ட் டூ தட். நான் ஒரு நாளும் சொன்னதில்லை. ஃபார் த லாஸ்ட் நான் கடைசியாக இந்த 38 ஆண்டுகள் நான் செய்த ஊழியத்தில் ஒரு முறையோடு ஒரு மனுஷனுக்கும் கேரண்டி நான் சொன்னதில்லை. ஏனென்றால் இயேசு சொன்னது உத்தமமான அந்த சபையிலேயும் 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் இருந்தார்கள். ஆகவே 3ஆம் வசனம் வாசிக்கிறோம், புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லை. எண்ணெய் என்று சொல்வதை ஆங்கிலத்தில் த வெசல் என்றால் தங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தங்கள் இருதயத்திற்கு பெயர் தான் வெசல் என்று பெயர், பாத்திரம் என்று பெயர். பாத்திரத்தின் உள்ளே சுத்தம் செய்யுங்கள் என்று சொன்னால் வெளியே இருக்கக்கூடிய சட்டிமனையை அவர் சொல்லவில்லை. த ஹார்ட், உங்களுடைய இருதயம், உங்களுடைய இருதயத்தை அவர் குறிப்பிட்டு அவர் சொல்கிறார். தி இன்சைட் லைஃப், அந்தரங்க வாழ்க்கையிலே தே ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல், உண்மையிலவரெல்லாம் இல்லை. வெளியரங்க வாழ்க்கையிலே தே ஆர் தீவட்டி எரிந்து கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம், சபையில் இருக்கிறோம், அந்த வேலையை செய்கிறோம், இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம், இந்த ஊழியங்களெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். எக்ஸ்டர்னலி தே ஆர் குட். நல்ல கிறிஸ்துவலை போல தோன்றினார்கள். இருவர் அரைத்து கொண்டதை போல் தான் இந்த பெண்கள் இருந்தார்கள். இருவர் படுத்திருக்கும் பொழுது இங்கே தானே இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பட் 50% அவர்களோ அந்தரங்க வாழ்க்கையிலே உண்மையாக இல்லை. they were so happy about that. தீவட்டி மனுஷருக்கு முன்பாக வாழ்கின்ற வாழ்க்கையில் தான் ஆசை கொண்டிருந்தார்கள். they don't live before God. தேவனுக்கு முன்பாக வாழ்ந்ததில்லை, தேவன் காண்கின்ற அந்தரங்கத்தின்படி வாழ்ந்ததில்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பேன் என்று நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். நான் சொல்கிறேன், ஒரு ஸ்ரீ இச்சையோடு பார்த்த எவனும் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொன்னால் டோன்ட் கேர் அபவுட் அதை தூக்கி எறிந்து விடுவார்கள். அதெல்லாம் அரைகுறையாக கேட்டுக்கொண்டு வெளியே விபச்சாரம் இருந்தால் போதாதா என்று எண்ணிக்கொண்டு இருக்கத்தான் செய்கிறார்கள். they do adultery every day. ஒவ்வொரு நாளும் விபச்சாரம் செய்கிறார்கள். பஸ்ஸில் ஏறும்பொழுது 2 பெண்களோடு விபச்சாரம் செய்கிறார்கள், மார்க்கெட்டில் போகும்பொழுது விபச்சாரம் செய்கிறார்கள், 2 பேரை மோதி முட்டி கொண்டு போகும்பொழுது விபச்சாரம் செய்து விடுகிறார்கள். they go to the ஆஃபீஸ் போகும்போது விபச்சாரம் செய்கிறார்கள். தீவட்டியிலே அவன் நல்லவன், அந்தரங்கத்திலே அவனுடைய பாத்திரத்திலே, அந்தரங்க அந்த இருதயத்தினுடைய பாத்திரத்தில் எண்ணெய் இல்லை. இந்த ஆயில் என்று சொல்வது த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுதுதான் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ முடியும். அவர் சொன்னார், உன்னதத்தின் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் பொழுது நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர் என்று சொன்னார். மோசையை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் மோசைக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் விபச்சாரம் செய்யாமல் இருந்தால் போதும். அவருக்கு இயேசுவுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் உன்னதத்தின் பலனை என்னையே நீங்கள் பெற்றால் ஒழியே அந்தரங்கத்திலே விபச்சாரம் செய்யத்தான் செய்வீர்கள். பெற்றால் அபிஷேகத்தை பெற்றவன் மாத்திரம்தான், அந்த எண்ணெயை பெற்றவன் தான் அந்தரங்கத்திலே உண்மையாக இருப்பான். பசுத்தாயின் வரும்பொழுது அந்த பலன், உன்னதத்தின் பலன் அவனை தாங்கி இதில் கன்விக்ட், அவன் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கும் கண்டித்து உணர்த்துவதெல்லாம் இன்சைடு. அவன் அழுவான், ஒரு குறையும் இல்லாததை போல தான் வாழ்ந்திருப்பான். அழுவான். கர்த்தர் வெளிப்படுத்தி, நீ அந்த இடத்துல உன் பார்வை சரியில்லையே, உன் இருதயத்தில் வெசித்தனம் உண்டானதே, நீ இந்த இடத்தில் உலகத்தில் நீ சிநேகித்து விட்டாய், யாரோ ஒருவரை பயத்து விட்டாய், உன் உள்ளத்தில் ஏன் கசப்பு இருக்கிறது, ஒருவரும் காணாத ஒருவரும் அறிய முடியாத ஒன்றை உணர்த்துகிறாரே, அந்த பரிசுத்த ஆவியை இல்லாவிட்டால் அவன் எப்படி உணர்வான்? என்னுடைய ஏர்லி டேஸ், என்னுடைய பரிசுத்தான் அபிஷேகத்தை பெற்று நான் வாழ்கின்ற ஒரு ஜீவியம் 48 வருஷங்களாக நான் வாழ்கிறேன். என் ஏர்லி டேஸ் பரிசுத்தாவின் அந்த உணர்த்தில் நான் அறிந்ததில்லை. என்னை ரிக்வெஸ்டட் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியானவரை வாரும் என்று பாடினதை போல, ஹோலி ஸ்பிரிட் த வார்ட் வெல்கம் இன் திஸ் பிளேஸ் என்று சொல்வதை போல் அவர் வெல்கம் பண்ண வேண்டும். உள்ளத்தில் வாரும் என்று கேட்டு என்னை மன்னித்து விடும். உண்மை நான் பெற்றும் கூட கன்விக்ஷனுக்கு நான் இடம் தரவில்லை. நான் ஓப்பன் மை ஹார்ட், என் இருதயத்தை திறந்து தருகிறேன், உள்ளே வாரும், அந்தரங்க பாவங்களை எல்லாம் சுட்டி காட்டும் என்று கேட்டபொழுது, எப்பா எவ்வளவு பாவங்களை நான் கழுவ வேண்டியது, எவ்வளவு மாதங்கள் அழுது இருக்கிறேன்.
ஒரு குறிப்பிட்ட பாவங்களை எல்லாம் கடந்து 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 வேசித்தனம் என்று சொல்லுவது வெங்காயத்தை உரித்ததை போல் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. என் மாம்சத்திலும் ஆவியிலும் இருக்கக்கூடிய அசுசியை சுற்றி இருக்கிறது. மாம்சம் என்று சொல்கின்ற மாம்சத்தினுடைய இச்சைக்குரிய பங்குகளில் ஆரம்பித்து என் ஆவிலே நடக்கின்ற ஒரு சின்ன அசைவை கூட ஆண்டவர் எனக்கு காண்பித்து கிளன்சிட் அதை கழுவுகிறேன். They are the people who received oil in their vessel. இருதயத்திலே எண்ணெய் பெற்றவர்கள். நான் கேட்கிறேன், அபிஷேகம் பெற்றோம் என்று சொல்லிக்கொள்கின்ற உங்களே கேட்கிறேன், அபிஷேகமே பெறாமல் என்று இருக்கிறீர்களே, ஐ ஸோ சாரி. ஏன் அபிஷேகம் பெறவில்லை? ஞானஸ்நானத்தை கேளுங்கள், நான் கொடுக்க ரெடி தான். உங்களை விசாரித்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன். யோவான்ஸ்நானம் கேட்டதே போல் மணந்துபிற்குரிய கனிகளை கொடுப்பா. நீங்கள் சும்மா நான் இவ்வளோ பெரிய வெறியின் மாமா இருந்தேன், இவ்வளோ குட்டியாய் நான் மாறிவிட்டேன் என்றெல்லாம் வராதீர்கள். உங்களுடைய சுவாபமே மாற வேண்டும். நீங்கள் ஆட்டுக்குட்டியை போல் மாற வேண்டும். உங்களுடைய ஜென்மம் மாற வேண்டும், மறு ஜென்மம் அடைய வேண்டும். அப்படி இல்லாமல் இருந்து கொண்டு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று வருகிறீர்களே, போய் மனதிற்கேற்ற கனிகளை கொடுத்து அந்தரங்கத்திலே மாறுங்கள். போய் ஆண்டவரிடத்தில் போய் மனம் திரும்பி டேர்ன் இட், உங்களுடைய வாழ்க்கையும் திரும்பி வர வேண்டும், எகிப்திலிருந்து வெளியே வாருங்கள் என்று அதை சொல்வதை போல் நான் சொல்லுவேன். நீங்கள் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்றால் யோவான்ஸ்நானம் சொன்னதை போல் அவன் தண்ணியில் ஞானஸ்நானம் கொடுத்த உடனே சொல்லிவிட்டான், இதோ எனக்கு பின்னே ஒருவர் நிற்கிறார், ரெடி ரைட் நாவ், இப்படி நிற்கிறார். நீங்கள் அவரிடத்தில் சென்று அவர்தான் உங்களை பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அக்னினாலும் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். யூ go to him. I go to him every day to be filled with the Spirit. Being filled with the Holy Spirit என்று எபேசியில் வாசிக்கிறோம். அதன் அர்த்தம் என்ன? அவையினாலே நிறைந்து கொண்டே இருங்கள். Yesterday I was filled with the Holy Spirit, not today என்று சொன்னால் என்ன the Holy Spirit? நான் ஒரே ஞானஸ்நானம் அன்று நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், பழைய மணி அடக்கம் செய்தேன், that's okay, அது enough. But the filling of the Holy Spirit is daily, தினசரி. நீ ரெக்கார்டு வைத்துக் கொள்வதில்லை, இத்தனை வருடம் நான் ஞானஸ்நானம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு சொல்லுகிற அந்த ரெக்கார்டே இல்லை. Who want that record? Right now, are you filled with the Holy Spirit? குடிக்கிறவனை குறித்து ஆண்டவர் ஓமானமாய் அங்கே எபேசில் எழுதி வைப்பார். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொண்டார்கள் அவர்கள் குடித்து, ஆனால் நீங்கள் ஆவியினாலே நிறைந்து என்று சொல்வது கண்டினியூஸ் ஃபில்லிங். அவன் எப்படி குடிக்கிறானோ தினசரி அவன் குடிக்க போகிறான். அவனால் அவன் குடிக்காமல் இருக்க முடிவதில்லை. He goes daily. பரிசுத்த அபிஷேகம் பெற்றவன் ஏன் ஆண்டவரிடத்தில் போய் அன்றொன்றில் அப்பத்தை என்று எனக்கு தாரும் என்று கேட்பதை போல் அபிஷேகம் இல்லாமல் என்னால் வாழ இயலாது. நீதிமான் விசுவாசனால் பிழைத்து வாழ்வான். என் அவசியம் இல்லை என்றால் ஐ கேன் நாட் லிவ் எ ரைச்சியஸ் லைஃப். நீதிமானாய் வாழ என்னால் இயலாது. என்னை நிரப்பும் என்று கேட்க மாட்டானா? கேட்டிருந்தால் ஹி வுட் ஹவ் கன்விக்டட், உணர்த்தியிருப்பேன். மற்றவை எனக்கு சத்தியம் தெரியும், இதெல்லாம் அறிவேன் என்று சொல்வதில் அல்ல சகோதரர்களே. உள்ளே அவர் வர வேண்டும், பாத்திரத்திற்குள்ளே வர வேண்டும், எண்ணெய் அங்கே பெற்றிருந்திருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் they don't bother about that, எண்ணெயை குறித்து கவலைப்படவே இல்லை. இந்த வர்ஷிப் என்று சொல்லிடுமே, ஆராதனை என்று சொல்லி நாம் கூடி வருகின்ற தேவன் ஆலயத்தை வரும்போது ஆராதனை செய்வதற்கு மகிழ்ச்சியுடன் யார் கூடி வரான் என்று தெரியுமா? தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவனும் ஆவியோடு தான் தொழுது கொள்ள முடியும். ஆகவே ஐ should be filled with the Spirit. ஆவிலே நான் நிறைந்திருக்க வேண்டும். எனக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, நான் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர், நான் வெல்கம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, அவருக்கு பிரியமாய் நான் வாழ்ந்ததை கொண்டு, அந்த பேசில் அவர் சொல்வதை போல் நீ மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது என்று எழுதியிருக்கிற அவரை துக்கப்படுத்தாமல் அவர் உணர்த்தத்தை எல்லாம் சரி செய்து கொண்டு, இன் மை ஸ்பிரிட், என் ஆவிலே கர்த்தருடைய ஆவியோடு இணைந்து தொழுது கொள்ள வேண்டும். மை ஸ்பிரிட் ஜாயின் வித் தி ஸ்பிரிட், அவருடைய ஆவிலே இணைந்து விடுகிறது, ஒன்றாய் மாறிவிடுகிறது. மாறி ஐ வர்ஷிப் ஹிம், அவரை ஆராதனை செய்கிறேன். ஆகவேதான் அண்ட் சம் ஆஃப் யூ குட் நாட் வர்ஷிப், நீங்கள் ஆண்டவரை விடுதலையோடு ஆராதனை செய்ய முடியவில்லை என்றால் தட் கேன் பி ரீசன். அதுக்கு சில ரீசன், இந்த ப்ரைமரி ரீசனாய் பிரதான ரீசனாக இருப்பதெல்லாம் பெர்ஹாப்ஸ் யூ ஆர் நாட் ஃபில்ட் வித் ஹோலி ஸ்பிரிட் டுடே என்று அபிஷேகம் பெறவில்லை, அல்லது அபிஷேகம் பெறுகிறதையே கூட அக்கறைப்படாமல் கூட வாழ்ந்திருப்பீர்கள். சில சபையில் அப்படி இல்லாமல் அவர்கள் வார்த்தையை மேம்படுத்தி விட்டு பிரசங்களை கேட்டுவிட்டால் அபிஷேகம் பெற்றதை போல் எண்ணிக்கொள்கிறார்கள். அப்படி ஒரு நம்பிக்கையும் சில சபை தந்து விடுகிறது. அவர்களே வஞ்சனை செய்வதற்கு விட்டு விடுகிறார்கள்.
ஐ டோன்ட் நோ, அது போன்ற காரியத்தை விட்டு நாம் வெளியே வந்திருக்கிறோம். தட்ஸ் ரைட். நீங்கள் ஒரு ஃபில் தி ஹோலி ஸ்பிரிட் டுடே என்ற அவசியத்தை பெற்றிருக்கிறீர்கள். இல்லை என்றால் இன்று மார்க்கெட்டுக்கு நீங்கள் போகும்பொழுது நேற்று உங்களுக்கு உணர்த்தினவர் அங்கே இல்லாதபடினால் யூ வில் சின், பாவம் செய்வீர்கள். மார்க்கெட்டில் முட்டி மோதி இடித்து கொண்டு போகிறவங்கள் பாவங்களை கண்டிப்பாக செய்வீர்கள். ஒரு ஸ்திரீயை தொடாதிருப்பது மனுஷனுக்கு நல்லது என்று ஆண்டவர் சொன்னார். அதுபோல் இல்லாதபடி யூ வில் டச் ஈவன் சம்திங், ஒன்றை தொடுவீர்கள். ஆல் சச் திங்ஸ் ஆர் அடல்ட்ரி, வெசித்தனம் என்று சொல்வதில்லையா? அதுபோன்ற ஒரு பகுதியை, அந்த கன்விக்ஷனை அவள் பெறவில்லை. ஆகையினால் அவர்கள் அந்த உணர்வே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களிலே எண்ணெயும் கொண்டு போனார்கள். அந்த வெளியே உள்ள சாட்சியிலையும் உள்ளே உள்ள சாட்சியிலையும் பேர்னிங் எரிந்து கொண்டே இருந்தது. வெளியேயும் தீவெட்டி எரிகிறது, இருதயத்திலையும் தீவெட்டி எரிகிறது. வெளியேயும் அக்னி, உள்ளேயும் அக்னி. வெளியேயும் பிரகாசம், உள்ளேயும் பிரகாசம். தன்னுடைய அந்தரங்கத்திலே they got the light. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளியை குறித்து நாங்கள் பேசுகிறோம் என்று அவர் சொல்லுவாரே, அதுபோன்று யூ காட் த லைட், வெளிச்சத்தை உள்ளே வைத்திருக்கிறீர்களா சோரிலே. திஸ் இஸ் ஜீசஸ். இயேசு விரும்பி சொன்ன ஆயத்தப்படுத்துகின்ற தன்னுடைய வேலைக்காரர்கள் செய்ய வேண்டிய பங்கை சொல்கிறார். இதை சபை செய்ததான் இல்லையா? உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு சபை பிரயாசப்பட்டதா இல்லையா? யாரோ ஒரு சிலர் தன்னுடைய அந்தரங்கத்தினுடைய அவருடைய காம விகாரத்துக்குரிய காரியங்களை சொன்ன பொழுது ஆத்திரம் அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். அங்கே போய் நான் கேட்கிறேன், நாங்கள் என்ன விபச்சாரமாக செய்தோம் என்று கேட்கிறார்கள். அவன் என்ன சொல்லுவான்? இல்லை விபச்சாரம் செய்யவில்லை என்று தான் சொல்லுவான். பட் that is something wrong. அவர்கள் விபச்சாரம் செய்யவில்லை, விபச்சாரத்திற்கு ஒப்பான சில பகுதியில் அவர்கள் செய்து வருகிறார்களே, அதை குறித்து ஏன் அக்கறைப்படவில்லை? they don't receive the Holy Spirit. பரிசுத்தாவியை பெறவில்லை. ஆகவே இது இன்னர் கன்விக்ஷன், உள்ளே இருக்கக்கூடிய உணர்த்துதல் இல்லை. பரிசுத்தம் என்ன வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்திற்கும் அக்கிரமத்தை குறித்தும் உணர்த்தி சொல்வார் அல்லவோ. அந்த வாழ்க்கையை இவர்கள் பெற்றிருந்தார்கள். இவர்கள் தங்கள் பாத்திரத்தில் எண்ணெயை வைத்து கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது, இங்கேயும் பாருங்கள், மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. த ட்ரம்பட் வில் சவுண்ட். கடைசி நாளிலே த லாஸ்ட் ட்ரம்பட் என்று எழுதியிருக்கிறது. தெசலோனிக்கேயரில் வாசிக்கிறோம். கடைசி காலம் ஊதப்படும் பொழுது என்பதை போல் த அலாம் வில் கம். ஒரு சத்தம் அங்கே ஊதப்பட்டது. வந்துவிட்டார், எதிர்கொண்டு போக ஆயத்தப்படுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்தார்கள். எந்த கன்னிகளும் சேர்த்து, புத்தியில்லாத கன்னிகளும் சேர்ந்தே எழுந்தார்கள். தங்கள் தீவெட்டிகளை வேகமாக ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தியுள்ளவர்களை நோக்கி, அடடே தீவெட்டி எரியவில்லையே, உங்கள் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களே, எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். திஸ் வில் ஹேப்பன். இப்படித்தான் நடைபெறும். இது நடைபெறும். புத்தியில்லாத கன்னிகைகள் கைவிடப்படுகின்ற இந்த நேரம் வருகின்ற அந்த நேரத்தில் இதுவரைக்கும் எரிந்த தீவெட்டி அணைந்து போகும். மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தமுள்ள தீவெட்டி என்னவென்றால், அந்தரங்கத்திலே எண்ணெயை கொண்டு போனவர்கள் எப்படி பிரிப்பேன், அவர் ஆயத்தமாக இருப்பார்கள். சரியாய் அவர் வருகின்ற நேரத்தில் இவர்களுடைய இந்த புத்தியில்லாத கண்ணிகளுடைய தீவெட்டி அணைந்து போகும். அடடே என்று அவர் பதறுவார்கள். எங்கே என்று கேட்கும் பொழுதும் அவர்களுக்கு பற்றி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். புத்தியில்லாதவர்கள் புத்தியில நோக்கி, உங்கள் இணையிலே கொஞ்சம் எங்கள் கொடுங்களேன், எங்கள் தீவெட்டி அணைந்து போகிறதே என்று கேட்பார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதித்திரமா, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிற இடத்திலே போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். இது விற்கிறவர்கள் என்று சொல்லுகிற ஒரு இடம். உன்னுடைய ஆஸ்திகளை நீ ஆஸ்திகளை தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்று ஆண்டவர் சொன்னார். டிசோன், எல்லாவற்றையும் விட்டு வா என்று சொன்னார். இயேசு சொன்னார், தன் ஜீவனை இழக்கிறவன் அதை அவன் திரும்ப பெறுவான். நீ உட்கார்ந்து கொண்டு, ஆண்டவரே இப்பொழுது நான் ஜீவனை இழக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். கேன் யூ லூஸ் யுவர் லைஃப்? எது உங்கள் சொந்த ஜீவன்? சோதனையில் வரும்பொழுது, உங்கள் கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் என்று சோதனை வரும்பொழுது, அந்த நேரத்தில்
விற்பனை நடைபெறும். என் சொந்த ஜீவனை இழக்கிற நேரமே அதுதான். ஐ ஆம் டிஸ்டர்ப், நான் டிஸ்டர்ப் ஆகி அஃபண்டட், மனம் புண்படுதல் வருகின்ற நேரம் வரும்பொழுது ஐ லூஸ் மை லைஃப், என் சொந்த ஜீவனை இழந்து பரத்தின் ஜீவனை பெறுகிறேனே, அங்கேதான் என்னை சேகரிக்கப்படுகின்ற இடம். ஹல்லேலூயா. யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? உங்களுடைய நேரமே அதுதான். ஆண்டவரே பலமுறை எனக்கு உணர்த்தியது, திஸ் இஸ் த டைம். டிரான்சாக்ஷன், வியாபாரம் நடக்கிற நேரம். உன்னுடைய சொந்த ஜீவனை போட்டுவிட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். உன்னுடைய ஆத்திரங்கள், உன்னுடைய எரிச்சல்கள், உன்னுடைய மனம் புண்படுதல்கள், புறங்கூறுதல், லூஸ் இட், ட்ராப் இட் டவுன், கீழே போட்டுவிடு. ஐ வில் கிவ் யூ மை லைஃப். யோவான் 12ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார், இந்த உலகத்திற்காக ஜீவனை இழந்து நித்திய ஜீவனை பெற்றவர்கள் இந்த உலகத்துக்குரிய ஜீவனை இழக்கின்ற நேரம் வரும்பொழுது டிரான்சாக்ஷன் நடைபெறவில்லையே சகோதரனே, அவை லாஸ்ட் டேட் அதை இழந்தீர்களா? இந்த உலகத்திற்குரிய ஆதாயத்திற்காக ஏதோ மயமாலம் செய்கின்ற அல்லது பொய் சொல்கின்ற நேரம் வரும்பொழுது, இன்னும் ஐ வில் நாட் டெல் லை, ஈவன் ஐ பெக், நான் பிச்சைக்காரனோடு இருந்து விட்டு போவேன், ஐ கேன் நாட் டெல் லைஸ், பொய் செய்யலை இயலாது என்று தன் ஜீவனை இழந்திருந்திருக்க வேண்டுமே, செத்து போயிருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி எழுதியிருக்கிறார். அவர் நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், அவரை கல்லல் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று சொல்லும்பொழுது தேவன் அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டார் என்று 10ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆங்கிலத்திலே இட் ப்ளீஸ் த லார்ட் டு க்ரஷ் ஹிம், அவரை நசுக்குவதற்கு சித்தம் கொண்டார். தட் இஸ் மை ஆயில், என்னுடைய எண்ணெய், என்னுடைய விதை நசுக்கப்பட்டு எண்ணெய் உள்ளே சேர்ந்து விடுகிறது. தட்ஸ் த டைம் ஆஃப் க்ரஷிங், நசுக்கப்படுகின்ற நேரம். என் கையினால் நான் விரும்பியது வாய்த்தது என்று அங்கே அந்த தீர்க்க தரிசனமாய் அந்த ஏசாயா 53:10 வாசிக்கிறோம். தேவன் விரும்பினது அவருடைய கையினால் வாய்த்தது, காலினால் அல்ல. காலினால் போவது எல்லாம் பிசாசைத்தான் மிதிக்க போகிறோம். சீக்கிரமாக தேவன் உங்களுடைய பிசாசை, உங்கள் சாத்தானை உங்களுடைய கால்களின் கீழ் மிதித்து போடுவார் என்று சொல்வதல்ல. சொல்வது என்றது பிசாசுக்கு உரியது. கையினால் நசுக்கப்படுவது என்று சொல்வது உங்களுடைய சுயம் நொறுங்கி நசுக்கப்பட்டு, அந்த காலத்தில் நசுக்குவதெல்லாம் விதைகளைத்தான் நசுக்குவார்கள். கோதுமை மணியாய் நசுக்கப்பட்டு விதைக்கப்பட்டு அல்லது நசுக்கப்பட்டு வழிகின்றதே ஒரு எண்ணெய் சேகரித்திருக்க வேண்டும், சுயம் நசுங்கியிருந்திருக்க வேண்டும். தேவன் அவரை நசுக்குவதற்கு சித்தம் கொண்டார் என்று விட்டு கொடுத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தட்ஸ் a wonderful life. I lived this life for more than 43 years. I am a happy man, மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஈவன் ஸ்மால் ஆர்டினரி திங்ஸ் கூட சிலரை மனம் புண்பட வைத்து விடுகிறது. ஆளத் தொடங்கி விடுவார்கள், ஆத்திரம் அடைவார்கள், முருகம் அடைவார்கள். தன்னுடைய சுயம் உயிரோடு இருக்கிறது. ஆகையால் அது அப்படி ஒரு டிமாண்ட் அது பண்ண ஆரம்பிக்கும். சில வீட்டு இறங்கி வா என்று சொன்னால் உயிரோடு இருக்கிறவன் இறங்கி வந்து விடுவான். இயேசு சொன்னார், ஐ கேன் நாட் கம் டவுன். நினைத்திருந்தால் நான் இறங்கி இருந்திருக்கலாம், பட் ஐ வில் நாட் கம் டவுன். அதற்காக வந்தேன், அதற்காகவே நான் சில அறையப்பட்டிருக்கிறேன். ஐ வில் பி தேர், சிலுவையில் தான் இருப்பேன். தன்னுடைய சொந்த ஜீவனை அவர் இழந்தார். He lost it. That is a business. தன் ஜீவனை இழந்து அவருடைய ஜீவனை வாங்குகின்ற பிஸ்னஸ் நடைபெற்றிருந்திருக்க வேண்டும். உங்களுடைய சொந்த ஜீவனையே பாதுகாத்து அன்றும் அந்த சின்ன காரியத்திற்கு மனம் புண்படுதல். 10 வருடம் தாண்டி விட்டது ஒரு கிறிஸ்தவன், இன்றும் இந்த சின்ன காரியத்திற்கு மனம் புண்படுவான். அன்றும் ஒரு சிறிய காரியத்திற்கு அவனுக்கு கோபம், இன்றும் அவனுக்கு சிறிய காபத்தில் கோபம். எப்படி சாத்தியம்? விட்டிருந்திருக்க வேண்டும். தனக்குரிய யாவையும் விட்டிருந்திருக்க வேண்டும், விட்டு துளைத்திருந்திருக்க வேண்டும். அவன் சொந்த ஜீவனை இழந்திருந்திருக்க வேண்டும், பரத்தின் ஜீவனை பெற்றிருந்திருக்க வேண்டும். தட் இஸ் த ப்ரிப்பரேஷன், ஆயத்தம் என்று சொல்லுகின்ற அந்த தீவட்டி அதுதான். ஹல்லேலூயா. என்ன அங்கே இருக்கிறபடினால் மணவாளன் வரும்பொழுது த லைட் வில் பர்ன், அவளுடைய எண்ணெய் பிரகாசிக்கும். அந்த எண்ணெய் ஆயத்தம் செய்யாதவன், அந்தரங்க வாழ்க்கையில் உண்மை இல்லாது வாழுகிறவன், ஆயத்தம் இல்லாதவன் இருக்கிறபடினால் மணவாளன் வரும்பொழுது அந்த தீவட்டி அணைந்து போகும். ஹூசோவர் தயார், யாராக இருந்தாலும், இங்கே உள்ள சபையாக இருக்கட்டும், எங்கே உள்ள சபையாக இருக்கட்டும், அமெரிக்காவில் உள்ள சபையாக இருக்கட்டும், எந்த நாட்டில் இருந்தால் இது புட் ஆஃப், அணைந்து போகும். ஒரே விதமாய் அணைந்து போகும். எண்ணெய் உள்ளவர்கள் மாத்திரமே உள்ளே போனார்கள். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டி ஆயத்தம் செய்தார்கள். புத்தி இல்லாதவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்டார்கள். ஜீவனை எப்படி நான் கொடுக்க முடியும்? நான் பெற்ற
நான் பெற்ற இச்சையடக்கத்தை கேன் ஐ கிவ் யூ உங்களுக்கு கொடுக்க முடியுமா? அது சேகரித்ததையா, கொஞ்சம் கொஞ்சமாய் சேகரித்தது. சோதனைக்குள், அதிகமான சோதனைக்குள் பிரவேசித்தால் மிகுந்த சந்தோஷமாக எண்ணிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பொறுமையானது பூரண கிரியை செய்து நீ ஒன்றிலும் குறைவிடாதபடி பொறுமையிலே பூர்ணப்பட கடவோம். பொறுமை வளர்ந்ததற்கு வேண்டும். என்னவென்று சொல்லுவார், விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோட, ஞானத்தையும் ஞானத்தோட, இச்சையடக்கத்தையும் இச்சையோட, பொறுமையும் கூட்டி வழங்குங்கள். ஆட் என்று கூட்டி வழங்கியிருக்க வேண்டும். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று சேர்த்து 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 வைத்திருந்திருக்க வேண்டுமையா? சட்டியில் இருந்தால் தானே அகப்பைக்கு வரும். பையிலே காசு இல்லையே, இங்கே எண்ணெய் இல்லையே, பின்பு எப்படி நீங்கள் அதை கொண்டு வந்து தர முடியும்? அன்றைக்கே வாங்கியிருந்திருக்க வேண்டும். ஜீவனை என்னால் கொடுக்க இல்லை. ஒரு பிரதர் இடத்துல வந்து, பிரதர் அவசரமாக எனக்கு கொஞ்சம் பொறுமை வேண்டும் என்றால், ஹவு கேன் ஐ கிவ் தட்? ஹவ் யூ காட் அ ட்ரையல்? அநேக உபத்திரம் வந்ததுதான். ஏன் நிறைய வந்தது. என்ன செய்தீர்கள் அப்பொழுது? அந்த பொறுமையான அந்த உபத்திரம் கிரியை செய்து பொறுமையை உங்களுக்கு சேர்த்து வைத்ததா? ஐயோ தவறிவிட்டேனே, ஐ எம் சாரி பிரதர், ஐ கேனாட் கிவ் மை பேஷன்ஸ். திவ்ய சுபாவத்தை நான் பங்கு பெற்றேன் அல்லாமல் திவ்ய சுபாவத்தை நான் உற்பத்தி பண்ணவில்லை. இழந்தேன் ஒன்றை அவர் கொடுத்தார், இழந்தேன் ஒன்றை கொடுத்தார். அப்படித்தான் நான் பெற்று நான் பொறுமையிலே வளர்ந்ததுக்கு அல்லாமல் ஐ கேனாட் கிவ் மை, என் பொறுமையை கொடுத்து விட இல்லாது. கத்தர் இப்பொழுது வந்து விட்டார் என்றால் ஒரு 6 பேர் எழுந்து நின்று, பிரதர் கொஞ்சம் பொறுமை எனக்கு தாங்கள், உங்கள் தீவட்டியில் கொஞ்சம் எண்ணெயை கொடுங்கள் என்று கேட்டால், கேன் ஐ கிவ் யூ? கொடுக்கத்தான் என்னால் முடியுமோ? ஐ எம் சாரி பிரதர், சாரி சிஸ்டர். காலமெல்லாம் சபையிலே இருந்து ஆயத்தமாக இருங்கள். உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்து உண்மையான செய்தியை கேட்கவில்லையா? உங்களுடைய சுயம் நசுக்கப்படுவதற்கு ஒப்புவிடுங்கள் என்று நீங்கள் கேட்கவில்லையா? சும்மா இருந்து விட்டீர்களே, காலம் போய்விட்டதே, நீ நினையாத நேரத்தில் வந்து விட்டாரே, நான் என்ன செய்வேன் என்று தான் நான் சொல்லி நான் போவேனே அல்லாமல் ஐ கேனாட் கிவ் மை லைஃப், என் ஜீவனை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்ல இயலாது. ஆகவே அங்கே போய் நீங்கள் விற்கிற இடத்துல போய் உங்களுக்கு வாங்கிக் கொள்ளும் என்றார்கள். அப்படி அவர்கள் வாங்க போனார்களாம். மணவாளன் வந்து விட்டார். வாங்கவும் முடியவில்லை. ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு இப்பொழுது எண்ணெய் வந்து இருந்து என்று சொல்ல முடியவில்லை, சும்மா தருவோம் என்று கேட்கிறார்கள். திறக்க வேண்டும் என்று கேட்டபோது அதற்கு அவர், உங்களை அறியேன், ஐ டு நாட் நோ யூ. கண்ணியில் தானே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமே, அபிஷேகம் பெற்றோமே, சபையில் இருந்தோமே, தட்ஸ் ஓகே, பட் ஸ்டில் என்னுடைய மணவாட்டி என்று சொல்லுகிறவள் மணவாளன் வரும் வரைக்கும் ஆயத்தமாக இருப்பாள். எந்த நேரத்தில் வந்து விடுவார் என்ற ஆயத்தம் உள்ளவளாக இருப்பாள். நீங்களோ என் மணவாட்டியாக இல்லாதபடினால் உலகம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. உங்களுடைய உள்ளத்திலே சொந்த ஜீவன் இருக்கிறது. உங்களுடைய சொந்த உயிரை, ஆதாமின் ஜீவனை வைத்திருக்கிறீர்கள், பரத்தின் ஜீவன் இல்லை. இனி நானல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அந்த வாழ்க்கை உங்களிடத்தில் இல்லையே, எப்படி நீங்கள் என்னுடைய மணவாட்டியை வர முடியும்? ஆகையால் அவர் சொன்னார். அப்பொழுது அவர்கள் வாங்க போன மனம் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள், அல்லேலூயா. யார் இருந்தார்? யார் அவர்கள்? ரெடி. அவர் வருகைக்கு ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. அவரோடே கூட, யாரோடே கூட? மணவாளனே வந்து மணவாட்டி அழைத்து கொண்டு போனதே போல் சில கல்யாண வீடுகளில் அங்கே மணவாளன் மணவாட்டி தனித்தனே மார்ச் பாஸ்ட் என்று வரவிடுவார்கள். இங்கே அவரே வந்து என்ன செய்கிறார்? அந்த கல்யாண வீட்டிலே மணவாட்டியை அழைத்து செல்வார். அவருடைய கூட கல்யாண வீட்டிற்கு பிரவேசித்து விட்டார்கள். கதவும் எந்த கல்யாண வீட்டிலே கதவை போட்டுவார்கள்? அது எந்த கல்யாண வீட்டிலே கதவை போட்டுவது உண்டோ? எந்த கல்யாண வீட்டிலே என்ன செய்ய மாட்டார்கள்? கதவை போட்டுவதில்லை. இங்கே என்ன செய்ய விட்டார்கள்? கதவை பூட்டி விட்டார்கள். பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரை கேட்டு பார்த்தார்கள். அறியேன் என்று சொன்னார். ஆகவே 13ஆம் வசனம் எச்சரித்து நமக்கும் சபைக்கும் எல்லோருக்கும் எச்சரித்து சொல்கிறது. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது, நாளிகையாவது, நிமிடங்களையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் பி அவேக்கன், விழித்திருங்கள், எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு சபையிலே நீங்கள் இருக்கிறீர்களே, இவ்வளவு பாக்கியம் என்று கருத வேண்டாமா? அங்கேயுள்ள ஒரு முன்னால் இருக்கிற ஒரு மெய்ப்பன், கர்த்தரால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு வேலைக்காரன் இருக்கிறானே, எங்கும் உண்மையில்லவனா இருக்கிறான் என்று அறிந்தும் நீங்கள் ஏன் ஆயத்தமாகவில்லை? ஏன் வார்த்தைகளை கேட்டும் கேளாதது போல் வாழுகிறீர்கள்? நீ ஆயத்தமாக இருந்ததற்கு வேண்டாமா? ஆயத்தமாய் இருந்தவர்கள் கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். மணவாளன் அவர்களை ஏற்றுக்கொண்டார். மற்றவர்கள்
கைவிடப்பட்டார்கள். இது போன்ற நிலை வராதபடி அவருடைய வருகை அதிக சமீபம், வெகு சமீபம். இட்ஸ் கோயிங் டு கம் குயிக்லி. சீக்கிரத்தில் வரப்போகிறார். விழிப்புள்ளவர்களாக இருந்து ஆயத்தமுள்ள ஜீவியம் எங்கும் செய்ய வேண்டும், எந்த அந்தரங்கத்திலையும் செய்ய வேண்டும். நீங்கள் சபையில் வாழ்கின்ற தீவட்டி அல்ல, அந்தரங்கத்தில் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உண்மையாக இருந்திருக்க வேண்டும், பாலிய மோகத்தில் உண்மையாக இருந்திருக்க வேண்டும், பண ஆசையில் உண்மையாக இருந்திருக்க வேண்டும், கோபப்படுவதில்லை விரோதத்தில் உண்மையாக இருந்திருக்க வேண்டும். எங்கும் வேறெவர் யூ கோ, உன் நண்பர்கள் வீட்டில் உண்மையாக இருந்திருக்க வேண்டும், கல்யாண வீட்டில் உண்மையாக இருந்திருக்க வேண்டும், செத்த வீட்டுக்கு போகும்போது அங்கே உண்மையாக இருந்திருக்க வேண்டும். ஜாலி மூடு என்று அங்கே ஒன்று வந்துவிடக்கூடாது. ஃபெய்த்ஃபுல், உண்மையுள்ளவர்களாக இருங்கள், ஆயத்தமாயிருங்கள். ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. எங்களை உம்முடைய சமூகத்தில் நிறுத்தி ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லின அந்த வார்த்தையை மீண்டும் எங்களுக்கு எச்சரித்து எங்கள் மீது அன்பு உரிகிற தெய்வருக்காய் ஸ்தோத்திரம். உத்தமுள்ள சபையாய் அந்த சபையிலே வாழ்கின்ற மக்கள் நல்ல ஆண்டவரை நீ விரும்புகிற அந்த ஆடுகளாய், உம்மை பின்பற்றின ஆடுகளாய் இருந்து வாழ எப்போதும் விழிப்போடு ஆயத்தமாக இருக்க கிருபை செய்தலும். நாங்கள் எல்லோரும் உடைய சமூகத்துக்கு வந்து சேர, உடைய பிழைக்குள் வந்து சேர கிருபை செய்தலும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.